ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சந்தோஷமாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ருசித்து ரசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற பதிவை நீங்கள் எல்லாருமே அடிக்கடி போட்டே வாங்க. கண்டிப்பாக அதே மாதிரியே உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. இன்றைக்கி என்ன ரீடிங் பார்க்க போகிறோன்னு தெரியல. நிறைய பேர் எது லைக் பண்ணுறீங்கன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். நான் லாங் வீடியோ போடுறது ஓகேவா, இல்லை ஷார்ட்ஸ் வீடியோ போடுறது ஓகேவா? ஏன்னா எனக்கு ஷார்ட்ஸில் தெளிவாக எந்த விஷயமும் என்னால் சொல்ல முடியல, கன்வே பண்ண முடியல. சின்ன சின்ன ஷார்ட்ஸாக போட்டால் உங்களுக்கு ஓகேவா, இல்லை லாங் வீடியோவாக போடுவா? அது சொல்லுங்கள். கிங் ஆஃப் கப்ஸ், வாவ் சூப்பர். ஃபஸ்ட்டு கார்டே அமக்கலமாக வந்திருக்கு. கவுளி வேறு அடிக்குது ஃபஸ்ட்டு கார்ட்லேயே. எமோஷ்னலாக பேலன்ஸ்டு பார்க்குற நீங்கள் எமோஷ்னலாக பேலன்ஸ்ட் ஆகிருக்கீங்க. இது வரைக்கும் நிறையா விஷயங்களில் பேலன்ஸ் இல்லாமல் இருந்த நீங்கள் இதுவா அதுவான்னு இருந்த நிலையில் இப்போது அழகான ஒரு பேலன்ஸ் வருது உங்களுடைய இமோஷ்னல் லெவலில். அந்த கோபம், அந்த வெறுப்பு, ஒரு ஒரு மாதிரி வெறுமையான சுச்சுவேஷனாக இருக்குல்ல, இதெல்லாம் இமோஷ்னலாக வரும்ல, அது எல்லாத்தையுமே சந்தோஷம்னாலும் அதுவும் பேலன்ஸில் கொண்டு வந்துட்டீங்க. தடுமாறிட்டு இருந்த வாழ்க்கையெல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டீங்க. ஒரு கிங்கு மாதிரி. இதெல்லாம் வாழ்க்கையில் இப்படி தான் நடக்கும். அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு போகணுன்னு சில பேர் வாழ்க்கையில் அப்படி போனால் தான் வாழ முடியும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சில பேருக்கு படிப்பினை கற்றுக்கிட்டீங்க. ஆரம்பத்திலே லெசன் கற்றுக்கிட்டீங்களே, பரவாயில்லையே. ரொம்ப பாசிட்டிவிட்டியான கார்டு. ஸ்டார்டிங்கே அமக்கலமாக இருக்கிறது. நிச்சயமாக சூப்பர். அது பாருங்களேன், ஸ்டார்டிங்கே அமக்கலமாக இருக்குது அப்படின்னு. அடுத்த இதில் பாருங்கள், இந்த கார்டு பாட்டம் ஆஃப் த டெக்கில் ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு. ஏதோ ஒன்றுக்கு நியாயம் இல்லாமல் இருக்குது உங்கள் வாழ்க்கையில். என்ன இப்படி ஒரு அநீதி நடக்குது நமக்கு ஒன்று மாற்றி ஒன்று அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான நியாயம் உங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா அதுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு உண்டான டைம் வந்துடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். நல்ல விஷயங்கள், கிளாரிட்டி, தெளிவான பார்வையோடு உங்களுக்கு கரெக்டாக கிடைக்க வேண்டிய சொத்தோ பணமோ யாராவது பறித்து வச்சுருந்தாங்க, இல்லை உங்களுக்கு சேர வேண்டிய ஒரு நபர் இன்னொருத்தவங்க பிடிச்சி வச்சுருக்காங்க, வேறு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உங்களுக்கானவங்க வாழ்க்கையில் ஈடுபட்டு உங்களை பிரித்து வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் நியாயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஜஸ்டிஸ். நீங்கள் எது குறித்து நீங்கள் கவலைப்பட்டுட்ருக்கீங்க, எதை குறித்து நீங்கள் அழுதுட்ருக்கீங்க, ஒரு ஈக்குவாலிட்டிலேயே நமக்கு ஏன் அப்படி நடந்துச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அழகான ஒரு நியாயம் கிடைக்கிது. நம்பர் 2 லிப்ரா எனர்ஜி, ஏர் சைன். ஜஸ்டிஸ் கிடைக்குதுங்க. நீங்கள் எதுக்குமே நீங்கள் கவலை பண்ணோம் அப்படிங்கிறது கிடையாது. எது நியாயம் எது அநீதி எல்லாமே கடவுளால் ஜட்ஜ் பண்ணப்பட்டு கரெக்டான தீர்ப்பு. அந்த சுச்சுவேஷனுக்கு எது சரியோ அது கடவுளுக்கு தெரியும். அதனால் நீங்கள் கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. சூப்பராக இருக்கே. ஏன்னா நம்ம ஆள் பின்னாடி இருக்காங்க. அதான் நான் பார்த்தேன், என்னடா சூப்பராக கார்டு வருது அப்படின்னு பார்த்தேன். நம்ம ஆள் பின்னாடி இருந்து உங்களுக்கு எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணுறாங்க. உங்கள் வாழ்க்கையை தலைக்கெல்லாம் பின்னாடி புரட்டி போட்டுட்ருக்காங்க. நீங்கள் மாறினா போதும், பின்னாடி எல்லா விஷயமும் ரெடியாக இருக்குது. அலாக்கா எல்லா விஷயமும் நடந்துகிட்ருக்கு. எதை குறித்தோ நீங்கள் கவலை பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. மென்டல் கிளாரிட்டியோட உங்களை நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் எப்படி நடந்துக்கணும், கடவுள்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நீங்கள் பின்னாடி சைலண்ட்டாக நீங்கள் பார்க்குற வேலைகளை, டியூட்டியை கரெக்டாக பர்ஃபெக்டாக பாசிட்டிவ் தாட்ஸோடு பண்ணால் போதும். செல்ஃப் லவ்வோட பாசிட்டிவ் தாட்ஸோட நியூ ஐடியாஸ்லாம் நிறைய உங்களுக்கு என்னென்னா இப்போ இந்த சுச்சுவேஷனை டேக்கிள் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா நாலேஜும் கடவுள் உங்களுக்கு ஷார்ப்பு மைண்டோட அழகாக கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? நிறையா விஷயங்களோ நல்ல ஒரு ஆம்பிஷியஸான பர்சன் தான் நீங்கள். இதில் பிஸ்னஸ்லேயே இருக்கட்டும், நல்ல தெளிவான ஒரு கிளாரிட்டியான பர்சன். நிறைய அடிபட்டிருக்கீங்க. அதனால் கடவுள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குள்ளே வந்துட்டாங்க. இனிமேல் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா விஷயத்துங்களையும் வெற்றி மாலை தான் நீங்கள். கடவுள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க, நிறைய ஹெல்ப் வருது. இனிமேல் உங்களை தாக்கக்கூடிய எந்த விஷயமும் ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோதான். அவ்வளோதான். அது டைம் முடிஞ்சு போச்சு, அது போயிடும். அதனால் எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பிரச்சனைகள் கூட தர மட்டமாக போகக்கூடிய ஒரு சைன் தான். ஏன்னா கடவுளோட கை இறுக்கமாக பிடிச்சிருக்கு பாருங்கள். இந்த ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் வரப்போகுது. அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே மாறினீங்க அப்படின்னா இந்த மாற்றம்லாம் ரெடியாக இருக்குது. கடவுள் வச்சுட்டு தாங்க ரெடியாக காத்துட்ருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் மாறணும். மாறாமல் நான் அப்படியே தான் இருப்பேன், எனக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கணும்னா அப்படிலாம் முடியாது அப்படின்னு கடவுள் சொல்கிறாங்க. சில பேர் இந்த எனர்ஜிலேயே இருக்கீங்க.
சரிங்களா? கண்ணை மூடிக்கிட்டு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் முடிவெடுக்க முடியாமல் நெகட்டிவ் சுச்சுவேஷன்லேயே நான் எதுவுமே பார்க்க மாட்டேன். ரெண்டுமே கலந்தது தானே வாழ்க்கை. நான் நல்லதும் பார்க்க மாட்டேன், கெட்டதும் பார்க்க மாட்டேன். கெட்டது வந்துருச்சு, இனிமேல் எதுவுமே எனக்கு தேவையில்லை, வாழ்க்கையில் ஒன்றுமே பிடிக்கல, வாழவே பிடிக்கல, நான் டெசிஷனே எடுக்க மாட்டேன், அப்படியே வந்து உட்காந்துக்குவேன், எனக்கு வேணாம், வாழ்க்கை வேணான்னு சில பேர் தவறான முடிவுகளுக்கும் போகிறீங்க. அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனில் ஏதாவது ஒரு டெசிஷன் கரெக்டாக எடுத்தால் தான் அந்த சுச்சுவேஷன்லேருந்து கொஞ்சம் மூவ் ஃபார்வர்ட் ஆகணும். அதே இடத்துல நின்றுட்டுலாம் இருக்க முடியாது. அதனால நிறையா விஷயங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க. நல்ல நல்ல விஷயங்களும் இதில் சேர்ந்து போகுது. அது வந்து உங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. அதனால் நீங்கள் தான் வந்து ஒரு எனர்ஜி பேலன்ஸ் பண்ணி ஒரு நல்ல விஷயம் நீங்கள் தான் கொண்டு வரணும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே. கண்ணை திறந்து பார்க்கணுங்க, எல்லாமே இருக்குது. நீங்கள் கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான வாழ்க்கை. கண்ணை மூடிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே நீங்கள் அதே இடத்துல உட்காந்துட்ருக்க வேண்டியதான். யாரும் உங்களை அலாக்கா தூக்கிட்டு போய் ஒரு நல்ல பிளேஸ்க்கு, பாசிட்டிவிட்டியான பிளேஸ்க்கு, ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துக்குலாம் உங்களை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. இப்படியே உட்காந்திங்கன்னா நீங்கள் அதே இடத்துல உட்காந்துட்ருக்க வேண்டியதான். அது நல்ல டிவைன் இன்டர்வென்ஷன், சூப்பராக இருக்குது. லீப் ஆஃப் ஃபெய்த், வாவ், சூப்பராக வருது. லீப் ஆஃப் ஃபெய்த்னா முடிவு நீங்கள் தான் எடுக்கணும். ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு அழகான வாழ்க்கை இருக்குது, பிரகாசமான வாழ்க்கை இருக்குது. யாராவது ஒரு ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு நம்பிக்கையான ஃப்ரெண்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இப்போதைக்கு எந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா, நான் கடவுளை மட்டும்தான் நம்புகிறேன், ஏன்னா எனக்கு வந்து வேறு யாருமே துணை இல்லை, யாரையும் என்னால் நம்ப முடியல. ஒரு வந்து பாசிட்டிவிட்டியாக ஒரு நம்பிக்கையோட கடவுளை மட்டும் பிடிச்சிக்கிட்டு நான் என்ன வேணாலும் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் நிறைய பேர் இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். இருந்தாலும் ஒரு சில எச்சரிக்கையோடு நீங்கள் வந்து நம்பிக்கையோடு கடவுளை பிடிச்சிக்கோங்க. எச்சரிக்கையோடு ஒரு இடத்துல இறங்கணுன்னாலும் கொஞ்சம் யோசித்து பார்த்து ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் தெளிவாக யோசித்து நடந்துக்கோங்க. ஏன்னா கண்ணை மூடிட்டு பிளைண்டாக சில விஷயங்கள் பண்ணக்கூடாது. நல்லா யோசித்து 2 தடவை முடிவு பண்ணிவிட்டு அந்த விஷயங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக நியூ பிகினிங் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. நிறைய இம்பாசிபிளான விஷயங்கள்லாம் பாசிபிள் ஆகக்கூடிய ஒரு டைம் தான். உங்களோட வெகுளித்தன்மைங்க, நீங்கள் ரொம்ப வெகுளியானவங்க, நீங்கள் கள்ளம் கபடம் இல்லாதவங்க, யாரையும் ஈஸியாக நம்பிடக்கூடியவங்க, நீங்கள் பாசிட்டிவிட்டி தாட்ஸ் தான் நிறையா இருக்குது. பட் வந்து சில விஷயங்கள் வந்து யாராவது சொன்னாங்க, நல்ல விஷயங்கள் சொன்னால் கூட நான் அதை கேட்க மாட்டேங்கிற மாதிரி இருக்கிறீங்க. ஏதாவது ஒரு மூட நம்பிக்கையை பிடிச்சி வச்சுட்டே இருக்கிறீங்க. ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நிறையா இருக்குது. கண்ணை திறந்து பார்த்து நீங்கள் வந்து எச்சரிக்கையோடு உங்கள் பாதையில் கவனத்தோடு நீங்கள் பண்ணும்போது இது வந்து எஸ்கார்டு தான். கவனத்தோடு ஒரு சிறு எச்சரிக்கையோடு நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ்லையாக இருக்கட்டும், லவ் விஷயத்தில், ப்ரொப்போசலாக இருக்கட்டும், அந்த ஒரு திருமணத்தில் வந்து 2 பேரும் கணவன் மனைவி சண்டை போட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த நேரத்தில் இந்த முடிவை எடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யோசிச்சு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இன்டெசிசிவாக இருக்காதிங்க. உங்களுக்கே தெரியும் இதுக்கு மேலே நம்ம இந்த வாழ்க்கையில் நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். இதுலேருந்து தப்பிச்சு வெளியே போகக்கூடிய டைம்னு உங்களுக்காக புரிஞ்சிச்சு, உங்கள் ஆள் மனசுக்கு புரிஞ்சிச்சு, என்னால் இதுக்கு மேலே இந்த கஷ்டத்தை தாங்க முடியல, பொறுத்துக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சில பேர் இந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வரீங்க. சில பேர் வந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணம், சில பேர் புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிராப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் கொடுக்குறாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நிறையா கொடுக்குறேன், ஆனால் திரும்பி பார்க்க மாட்டேங்கிற அப்படிங்கிற ஒரு விஷயம் கடவுள் வந்து உங்களை கத்துறாரு. அவர் எல்லாமே நான் ரெடி வச்சுருக்கேன், நீ தான் வந்து களத்தில் இறங்கி குதித்து வேலை பார்க்க மாட்டேங்கிற அப்படின்றாங்க. அன்லிமிட்டெட் பாசிபிலிட்டிஸ், எல்லாமே முடியக்கூடிய ஒரு விஷயந்தான், உனக்கு ஃபேவரான விஷயந்தான். எதை பற்றியும் யோசிக்காதீங்க, எதை பற்றியும் பழசில் நடந்தே யோசிச்சுட்டு இருக்காதீங்க, அவ்வளோதான். திரும்ப ஒரு பேட் எனர்ஜி வருது. ஏன்னா நிறையா பேர் திரும்ப பேட் எனர்ஜியில் பார்க்குறீங்க, அதனால் டக்குன்னு அந்த பக்கம் மூடி வச்சிட்டேன். நிறைய ஆனால் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து நீங்கள் பாசிட்டிவிட்டி மாறுறீங்க அப்படிங்கிறதுனால தான். வாவ், நேத்திக்கு வந்து அதே எனர்ஜி, செம்மையான எனர்ஜிங்க. கடவுளோட அந்த இன்டர்வென்ஷன் கண்டிப்பாக இருக்குது. 2 தடவை ப்ரூஃப் ஆகிருக்கு. நேற்றும் அதே கார்டு தான், நேற்றும் 2 தடவை கடவுளோட இன்டர்வென்ஷன் இருக்குது. உங்களோட ஃப்யூச்சரை குறித்து நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கெலாம் வேலையே, அந்த கவலைக்கெல்லாம் அவசியமே இல்லை. ஏன்னா பூத்து குலுங்க போகுது, புதிய வாழ்க்கை, புதிய பிகினிங், நியூ ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டைம் வந்து ஒரு ஆப்டான டைம் தான். நல்லா ஒரு இன்ஸ்பிரேஷனோட நல்லா சந்தோஷமாக ஆரம்பிங்க. எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும், சிறிய லெவலாக இருந்தாலும் அது சந்தோஷமாக அதை நல்லா பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு ஆம்பிஷியஸான பர்சன் தான். உங்களோட ஒரிஜினாலிட்டி என்னன்னு அதை பேஸ் பண்ணி பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வரும், உங்களுக்கு என்ன பேஷனான திங்ஸ், யாரோ ஏதோ பண்ணுறாங்க அதை நம்ம காப்பி பண்ணி பண்ணாமல் உங்களுக்குன்னு இருக்கிற அந்த டேலண்ட்டு, பவர், பொட்டன்ஷியல் இதெல்லாம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. அதில் எது உங்களுக்கு செட் ஆகுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்கள் வாழ்க்கை வளர்ச்சிக்கு. பண விஷயம் குறித்து நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க, கடனில் ஏதோ நான் மாட்டிக்கிட்டேன், எனக்கு கேட்ட இடத்துல பணம் வரல அப்படின்னு நிறையா விஷயங்கள் இருந்ததுன்னா எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் தான். ஏன்னா கடவுள் உள்ள நுழைஞ்சாச்சு. இனிமேல் நீங்கள் வந்து கடவுளை நம்பி எனக்கு இந்த இடத்துல நான் போய் பண்ணுற ஒரு விஷயம் எனக்கு வந்து பாசிட்டிவாக தான் வரப்போகுது அப்படின்னு நம்பிக்கையோட எந்த விஷயமா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1 அப்படிங்கிறது வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்குது. நிச்சயமாக 1111 நாங்கள் சப்ஸ்கிரைபர் பார்க்குறவங்க எல்லாமே நியூ பிகினிங்காக 1111 பார்ப்பீங்க, 7777, 5555, இந்த மாதிரி நிறையா விஷயம் பார்ப்பீங்க. நல்லா இருக்குது கார்டு. சில பேரோட எனர்ஜி இன்னும் மாற மாட்டேன்னு இருக்கீங்க. அதனால் அந்த கார்டை நான் அப்படியே வச்சுட்டேன். சீக்கிரம் நீங்களும் மாறினீங்கன்னா இந்த பக்கம் கடவுள் இருக்காங்க. வாவ், இங்கே பாருங்கள், பாட்டம் ஆஃப் த டெக்கு 10 ஆஃப் பென்டக்கல்ஸ். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது நீங்கள் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் ஒரு ஸ்டெப் வைக்கும்போது இந்த பக்கம் 10 ஆஃப் பென்டக்கல்ஸ். நான் படிக்கும்போது 10 அழகாக பார்க்குறேன். இந்த ரீடிங் நான் படிக்கும்போது 10 பார்க்குறேன். நிறைய வெல்த்து, ஹெல்த்து, எல்லாமே சக்ஸஸ்ஸு, ஃபினான்ஷியல் லெவலில் செக்யூரிட்டியாக இருக்குது. நிறைய இடங்கள் வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, சந்தோஷமான வீட்டில் வைக்கக்கூடிய நிறைய பொருட்கள் வாங்குவீங்க, குழந்தைங்கள கூட்டிகிட்டு நிறையா எக்ஸ்கர்ஷன், டூரு, பிக்னிக் இந்த மாதிரி நிறையா போவீங்க. நிறைய மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணுறது எல்லாமே பலிக்க போகுது. அதனால சூப்பராக இருக்குது. நிறையா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறையா விஷயங்கள் ரியலைசேஷன் ஆகிட்டீங்க, லெசன்லாம் நிறையா கற்றுக்கிட்டீங்க. அதனால் கஷ்டத்துக்கு எண்டிங்க, சந்தோஷத்துக்கு ஓப்பனிங்க. அது மாதிரி தான் இருக்குது உங்கள் கார்டு. பயங்கரமாக இருக்குது. எர்த் எனர்ஜி, விர்கோ, நல்லா இருக்குங்க கார்டு, செம்மையாக இருக்குது. இனிமேல் வந்து குடும்பத்தில் பண தேவையினால் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க, ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னீங்கன்னா அதுக்கெல்லாம் இனிமேல் வந்து ஒவ்வொரு பைசாவும் கவலைப்பட்டு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேல் வந்து ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டதோடு அதை விட அதிகமாக உங்களுக்கு பலன் கிடைக்க போது. இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கீங்க. என்னோடய ரீடிங் பார்க்குறவங்க மாறுறீங்க அப்படின்னா ஐம் சேஞ்சிங்னு திரும்ப போடுங்க. ஏன்னா நீங்கள் அதை டைப் பண்ணும்போதே நீங்கள் உங்கள் மனசில் அளவில் நீங்கள் மாற்றம் ஆனால் மட்டும்தான். இதெல்லாம் வந்து சும்மா பேருக்கெல்லாம் டைப் பண்ண முடியாது. மனசளவில் உண்மையாக மாறிட்டுருக்கீங்க அப்படின்னா ஐம் சேஞ்சிங்னு போடுங்க. ஏன்னா நீங்கள் மாறினீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. என்னோடய ஸ்பீச் மூலமாக மாறும்போது எனக்கு வந்து சந்தோஷம், அவ்வளோதான். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது இந்த கார்ட். பாட்டம் ஆஃப் த டெக்கெலாம் அருமையாக வருது. இன்னும் என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்கள்? வாவ், நிறைய பேர் வந்து ஃப்யூச்சரை குறித்து யோசிச்சுட்டே இருக்கீங்க. அதெல்லாம் இனிமேல் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா கடவுள் வந்துட்டாங்க. நிறையா பிளானிங் இருக்குது உங்களுக்கு. ப்ராக்ரஸ் இப்படி பண்ணணும், இது பண்ணி நம்ம அதை பண்ணணும் அப்படின்னு நிறையா டெசிஷன்ஸ்லாம் எடுக்கிறீங்க. சில பேர் வந்து வெளிநாட்டு பிரயாணம் அல்லது வெளியூர் மாறி ஷிஃப்ட் ஆகி வேலை தேடுறதுக்கு இல்லை ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் சொந்த வீட்டை விட்டும் போகலாம். இல்லை அது சுற்றி பார்க்குறதுக்கு சில பேர் வந்து ஒரு ட்ரிப் மாதிரி கூட போகிறீங்க. நிறையா வந்து ஒரு பாடி, மைண்ட் அண்ட் சோல் இதெல்லாமே இணக்கமாகுது. சில பேருக்கு லவ்வில் பேலன்ஸ் வருது. அழகான கார்டு இது. நீங்கள் வந்து ரொம்ப லாங் டேர்மாக நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு யோசிக்கிறீங்க. என்னை கேட்டால் வந்து இன்றைக்கி நீங்கள் ஃப்யூச்சரை குறித்து நீங்கள் கவலைப்படுறத விட இன்றைக்கி வந்து அழகான ஒரு விஷயம், அழகான ஒரு கரெக்டான நம்ம ஒர்க்கை நம்ம பண்ணுறோமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து அதுதான் நம்ம வந்து முக்கியமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி பண்ணுற ஒரு விஷயந்தான் நாளைக்கு வந்து நமக்கு வெற்றியை தரக்கூடியது. நிறைய பேருக்கு வந்து எப்பயுமே நல்ல அனுபவம் மட்டுமே கிடைக்காது. கசப்பான அனுபவங்கள் நிறைய பேரோட வாழ்க்கையில் இருக்கும். எது பலம் அப்படின்னா கசப்பான அனுபவங்கள் தான். தோல்வி அப்படிங்கிறது வந்து அதுதான் வேணும்னு கடவுளை ஃபஸ்ட்டு கேட்கணும். ஏன் அப்படின்னா அதுதான் வேணும்னு கேட்கணும். ஆனால் தோல்விக்கு முன்னாடி இன்னொன்றும் நம்ம வேணும்னு கேட்கணும். என்ன அப்படின்னா ஏமாற்றம் அப்படின்னு கேட்கணும். கடவுளே எனக்கு ஏமாற்றத்தை கொடுங்கன்னு கேளுங்க. ஏன்னா ஏமாற்றங்கள் வந்து தோல்விக்கு வந்து நம்மளை தயார்படுத்தும். அந்த தோல்விக்குள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தோல்வி எதிர்கொள்கிறதுக்கு நம்ம படிப்போம். தோல்வியை வந்து நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு படிப்போம். தோல்வி எதனால் வந்ததுன்னு படிப்போம். ஏன் தோல்வி அடைஞ்சோன்னு படிப்போம். இத்தனை படிப்புமே வந்து நமக்கு வெற்றிக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க. வெற்றிக்கு வெறும் கைத்தட்டலும் கப்பும் மட்டும்தான் கிடைக்கும். தோல்விக்கு பாடங்கள் நிறைய கிடைக்கும், அனுபவங்கள் நிறையா கிடைக்கும். அனுபவத்தோடு வரக்கூடிய அந்த வெற்றி தான் வந்து அதோட சுவை தான் ரொம்ப
அபாரமாக இருக்கும். எடுத்த உடனே வெற்றி பெரிய சுவையாக தெரியாது. ஆனால் தோல்விக்கு அப்புறம் வருது பாருங்க வெற்றி, ஜாக்பாட் அடித்த மாதிரி, வெயிலுக்கு அப்புறம் கிடைக்கிற நிழல் மாதிரிங்க. அதனால் எந்த விஷயம் வந்து கசப்பான அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இருந்ததோ அது வந்து நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் அனுபவிக்கணும்னு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக தோல்விக்கு அப்புறம் கிடைக்கிற அந்த லெசன் வந்து சூப்பராக இருக்குங்க. அதை நம்ம லைஃப் லாங் மறக்க மாட்டோம். எல்லாமே ஒரு அனுபவம் தாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். அதனால் எந்தெந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதோ அது லெசன் மட்டும் எடுத்துக்கோங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், லெசன் மட்டும் எடுத்துக்கோங்க. அதில் நடந்த விஷயங்கள்லாம் நீங்கள் காயப்பட்டிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வாங்க, கடவுளை பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வேனிஷ் மோட் போட்டு அந்த பழைய காயங்கள்லாம் ஆற விட்டுருங்க. காயம் கொடுத்த நபரையும் மறந்துடுங்க, அவ்வளோதான். எனக்கு கடவுள் கொடுத்த வரமா என்னன்னு தெரியல. என் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் நான் வந்து பார்த்துருக்கேன். நீங்கள் வந்து சொல்லக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து நடந்திருக்கு சின்ன வயசுலேருந்து. இப்போ நினச்சா கூட யாராவது வந்து என்னோடய பர்சனல் ரீடிங்கில் வந்து ரீடிங் கேட்கும்போது இந்த விஷயம் குறித்து நான் கேட்குறேன் அப்படிங்கும்போது எனக்கு வந்து அதை கரெக்டாக என்னால் கனெக்ட் ஆக முடியும். ஏன்னா அந்தந்த பிரச்சனைகளில் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் நான் வந்து மாட்டியிருக்கேன். அதுலேருந்து ஈஸியாக வெளியில் வந்திருக்கேன். அது வந்து கடவுள் கொடுத்த வந்து வரமா சாபமான்னு தெரியல. ஏன்னா எந்த விஷயம் வந்து என் வாழ்க்கையில் வந்து பெரிய வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதோ, ஒரு மன வலியை ஏற்படுத்துதோ, அந்த விஷயத்தை வந்து கூடிய விரைவில் நானே வந்து மறந்து போயிடுறேன். அது வந்து என்னன்னே எனக்கு தெரியல. இது வரமா சாபமான்னு எனக்கு தெரியல. பட் வந்து என் வாழ்க்கையில் வந்து அந்த மாதிரி ஒரு கஷ்டமாக நடந்த ஒரு நிகழ்வை வந்து என்னோட வாழ்க்கை அந்த புத்தகத்தில் வந்து அந்த பேஜை நானே கிழித்து தூக்கி போட்டுருவேன். அவ்வளோதான். என்ன காயப்படுத்துகிற, நான் அதை நினச்சி பார்க்கும்போது எனக்கு வலி ஏற்படுதுன்னா அந்த விஷயம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சின்ன வயசுலேருந்து அது எனக்கு இன்பில்ட்டாகவே வந்திருக்கு. இது கடவுள் கொடுத்த கிஃப்டாக தான் நினைக்கிறேன். இவ்வளோ பாடங்கள் நான் கற்றுக்கிட்டு வந்தாலும் ஆனால் வந்து எந்த ஒரு பழைய நினைவுகளாக இருக்கட்டும் எதுவுமே எனக்கு வந்து பெருசாக தோணலை. உட்காந்து யோசிச்சா கூட எனக்கு வந்து அதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்ம தாண்டி வந்திருக்கோம், அவ்வளோதான். இந்த லெசன் கற்றுக்கிறதுக்காக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் லெசன் கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க, கற்றுக் கொடுத்துட்டும் இருக்காங்க. அதனால நான் இன்னமும் தேங்க்யூ தான் சொல்கிறேன். எனக்கு புரியாத காலகட்டத்தில் நான் வந்து என்னையே வெறுத்திருக்கேன், சுற்றி இருந்தவங்கள வெறுத்திருக்கேன். பட் என்னை நேசிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னை சுற்றி இருந்தவங்களாம் அழகாக மாறுறதையும் நான் பார்த்தேன். மேட்ச் ஆகாத ஃப்ரீக்வன்சிலாம் என்னை விட்டு போகிறதையும் நான் பார்த்தேன். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப கவலைப்பட்டுட்ருக்கீங்க, அதெல்லாம் வேணாங்க, விட்டுருங்க. இந்த நொடியில் உங்கள் வாழ்க்கை மாறணும், இந்த வீடியோ பார்க்குறவங்க எனக்கு இந்த நொடியிலேருந்து மாறணும்னு ஒரு சின்ன ஸ்பார்க்கு உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா ஸ்பார்க்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். அந்த ஒரு ஸ்பார்க்கை பிடிச்சிக்கோங்க, கடவுளை பிடிச்சிக்கோங்க. பாசிட்டிவிட்டி உங்களுக்குள்ளே நிறையா விஷயங்கள் நீங்கள் மாற தான் உங்களோட எனர்ஜி மாறும். உங்களோட எனர்ஜி மாறும்போது நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் எனர்ஜி ரூபத்தில் தான் உங்களுக்கு முன்னாடி இருக்குது. அதனால் நீங்கள் தான் உங்கள் தலையெழுத்தை மாற்றணும்னா கடவுள் என்ன கொடுத்துருக்காரு, உங்கள் தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு சாவி, ஒரு பேனா, ஒரு பேப்பர், இதெல்லாமே கொடுத்துட்டாங்க. நீங்கள் தான் எழுத மாட்டேன்னு உட்காந்துருக்கீங்க, அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்கீங்க. அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்கு மேலே வந்து கடவுள் எப்படி கைடன்ஸ் கொடுப்பாங்க? ஓப்பனாக சொல்லிட்டார் அவர். இதுதான் காது உள்ளவன் கேட்க கடவன் அப்படிங்கிற மாதிரி ஏசப்பா சொல்லியிருப்பாங்க. எத்தனை பேருக்கு காது இருக்குன்னு எனக்கு தெரியல. ஐ மீன் வந்து எத்தனை பேர் கேட்க போகிறீங்கன்னு தெரியல. க்ளூ கொடுத்துட்டாங்க கடவுள். தப்பிக்கிறதுக்கு வழி கொடுத்தாச்சு. இந்த டோர் திறந்தேன்னா நீ வந்து உன்னை காப்பாற்றிக்கலாம், உனக்கு சந்தோஷமான ஒரு பொக்கிஷம் அங்கே இருக்குது, நீ இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலான்னு சொல்கிறாங்க. பட் அந்த டோர் இருக்கிறதையும் கையை காமிச்சாச்சு. அவ்வளோ ஈஸியாக உங்களை காப்பாற்றுற வழியும் காமிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே நான் அந்த டோர் கிட்டே போக மாட்டேன், அந்த டோரை ஓப்பன் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணுறது மட்டும்தான் உங்கள் வேலை. அதை நான் செய்ய மாட்டேன்னா அதுக்கு நான் யார் பொறுப்பாவா? இன்னமும் வந்து நிறைய பேர் வந்து ஃப்யூச்சரை குறித்த பயந்த நிலையில் கவலைப்பட்டுட்டே நின்றுட்டு இருந்தீங்கன்னா களத்தில் இறங்கி யார் வேலை பார்ப்பாங்க? நிறையா ஐடியாஸ் இருக்குது, நிறைய பொட்டன்ஷியல், எல்லாமே திறமையான ஆளுங்க நீங்கள். நான் சொல்கிறேன், உங்களோட திறமை இருக்குது, ஸ்கில் இருக்குது, நல்ல ஸ்பிரிட் உள்ள ஆள். ஏதாவது சாதிக்கணும் ஒரு நபர், நீங்கள் சாதிக்கணும், ஏதாவது ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு பர்சன் தான். ஆனால் என்ன அப்படியே ஸ்டக்காகி நிற்கக்கூடாது. இன்னும் நீங்கள் வந்து நிறைய எஃபர்ட் போடணும். இது நடுவுலேருந்து ஒரு கார்டு எடுப்போமா, என்ன சொல்கிறாங்கன்னு? கடவுளே என்ன சொல்ல போகிறீங்க? வாவ், நிறைய பேர் வந்து நியாயம் கேட்குறீங்க. என் வாழ்க்கையில் எப்படி இப்படி நடந்துச்சு அப்படின்னு நியாயம் கேட்குறீங்க. சில பேர் வந்து அநீதியாக நம்மளால் ஒரு அநீதியாக ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுக்கு வந்து சரியான ஒரு நியாயம் கொடுக்கணும்னு நிறைய பேர் திருந்தி தவறு பண்ணவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்குறீங்க. ஏன்னா இது வரைக்கும் வந்து மைண்ட் அளவில் வேலை பார்த்த நீங்கள் இப்போ ஹார்ட் அளவுக்கு இறங்கி வந்திருக்கீங்க. அதனால் தவறுக்கு சில பேர் மன்னிப்பு கேட்டு உங்ககிட்ட வராங்க, செஞ்ச தவறுக்கு.
காதலர்களாம் இருக்கலாம், அல்லது வந்து கணவன் மனைவி அந்த எந்த உறவாக வேணாலும் இருக்கலாம். இதில் வந்து அம்மா, அந்த குழந்தைங்க, பிள்ளைங்க, எந்த ஒரு அக்கா, தங்கச்சி, எந்த உறவு வேணாலும் நான் தான் சொல்லிட்டேனே, எல்லா உறவுக்குமே இது வந்து பொருந்தும் தான். இதில் வந்து நிறைய பிரச்சனைகள் கோத்ரூ பண்ணிகிட்ருக்கலாம். எண்ணற்ற அந்த அந்த காயங்கள், வலி இதெல்லாம் இருந்திருக்கலாம். இனிமேல் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் எப்படியாப்பட்ட பர்சன் அப்படின்னா, நியாயமாக இருக்கக்கூடிய பர்சன். எனக்கு வந்து எந்த ஒரு தப்புமே வந்து மற்றவங்க மேலே தப்பு இல்லாமல் தப்புன்னு சொல்ல மாட்டீங்க. அதே மாதிரி தான் நீங்களும் இருப்பீங்க. மென்டல் கிளாரிட்டியோட தெளிவாக இருப்பீங்க. அந்த மாதிரி பர்சன் தான். ஏன் இப்படி குழம்புன மாதிரி சில நேரம் வந்து ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு தெரில. டைம் எப்படி போயிருக்குன்னு தெரில. பாட்டம் ஆஃப் த டெக் பார்ப்போமா? வாவ், சூப்பர். நீங்கள் வந்து இந்த கார்டை வந்து நான் இப்படி தான் காட்டணும். இது வந்து 7 சக்ரா மெடிடேஷன் பண்ணுங்கள். ஆனால் கொஞ்சம் பேர் வந்து உங்கள் லைஃப்பில் பேலன்ஸ் கொண்டு வரீங்க. ஸ்டார் மாதிரி கூடிய விரைவில் நீங்கள் இதே மாதிரி பிரகாசமாக தான் இருக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான பவர் என்னென்னு தெரியும், உங்களுக்கான சக்ஸஸும் என்னென்னு தெரிய போகுது. கண்டிப்பாக நம்பிக்கை வைங்க, அமைதியாக இருங்க. இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களோட வாழ்க்கையோட பர்பஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். புதுப்பிச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுது. அதை வந்து நீங்கள் கெரியர்லேயும் சரி, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, லவ் அந்த விஷயத்துலையும் சரி, சரியாக எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே உங்களுக்கு வந்து புரிய வருது. உங்கள் சூப்பரான ஒரு ஃப்யூச்சர், ஒரு ஃபார்ச்சூன் வந்து நல்ல கார்டு. இது ஃபார்ச்சூன்னா லக்கான ஒரு கார்டு தான். நீங்கள் நல்ல கடவுளோட ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது, கடவுளோட பிளஸிங்ஸ் இருக்குது, யூனிவர்ஸோட பாதுகாப்பு இருக்குது. புதுப்பித்த ஒரு மனிதராக நீங்கள் வந்து வர போகிறீங்க, வாழ போகிறீங்க. கொஞ்சம் வந்து மெடிடேஷன், சக்ரா மெடிடேஷன், பிராணாயமெல்லாம் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து உங்களுடைய ஆராஸ், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆராஸை வந்து பாசிட்டிவாக வச்சுக்க உதவும். நம்ம வந்து பாசிட்டிவாக இருக்கிறப்ப தான் நம்ம லைஃப்பும் பாசிட்டிவாக சில விஷயங்களை அட்ராக்ட் பண்ணும். ஸ்டாராக மாறக்கூடிய நபர் தான் நீங்கள் பேலன்ஸ் பண்ணும்போது, இன்னரில் பேலன்ஸ் ஆகும்போது வெளியிலையும் பேலன்ஸான சுச்சுவேஷன். அழகான கார்டு, சூப்பர் கார்டு, மேஜர் ஆர்க்கான கார்டு பயங்கரமாக வந்திருக்கு. போதுமா கார்டு? போதும் கார்டு. அடுத்தது ஏஞ்சலோட கைடன்ஸ் ப்ளஸ் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கவங்க லவ் பண்ணுற பர்சன், இல்லை வந்து ஒரு திருமணமான தம்பதிகள், அதை உங்களை பிரிஞ்சிருக்கிற பர்சன்ஸ் யாராவது, அந்த மெசேஜும் இருக்கலாம், இல்லை கடவுளோட ஒரு கைடன்ஸும் இருக்கலாம். இதில் எது வேணாலும் இருக்கலாம். ஏஞ்சல் கார்ட் கைடன்ஸ் தான், பட் கடவுளோட கைடன்ஸும் இருக்குது, உங்கள் காதலோட மெசேஜும் இருக்குது. இதில் என்ன வருதுன்னு பார்க்கலாமா? ட்வின் ஃப்ளேம். சில பேருக்கு வந்து ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிற ஒரு கனெக்ஷன் தான். உங்களுக்கே தெரியும் இவங்க நம்மளோட ட்வின் ஃப்ளேம். ஏன்னா உங்களை வந்து அப்படியே மிரரிங் பண்ணுவாங்க. உங்களுக்குள்ளே என்ன விஷயம் இல்லையோ அதை வந்து உங்கள்கிட்ட காமிச்சு கொடுப்பாங்க. உங்களுக்கு அன்பு இல்லையா, செல்ஃப் லவ் இல்லையா, உங்களை நல்லா லவ் பண்ணிவிட்டு பாதியில் விட்டு ஓடிடுவாங்க. ஏன்னா மிரர் சூல், அது தப்பு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு இல்லாத விஷயத்த காமிச்சு கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. அதுதான் அவங்க வந்த பர்பஸ்ஸு. இதை கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் மேலேருந்து கீழே இறங்கி வந்திருக்கீங்க. கற்றுக்கிறதுக்காக தான் அவங்க வந்து ரன்னிங் மோடில் போவாங்க, நீங்கள் சேசிங் மோடில் போவீங்க. கனெக்ஷன் ஃபீல் ஸோ சீக்ரெட் டு யூ. அது ட்வின் ஃப்ளேமாக இருக்கிறனால தான் நீங்கள் வந்து அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களால் விட்டுட்டு இருக்க முடியல. அவங்க போயிட்டாங்கன்னா உங்களால் விட்டு இருக்க முடியல. ஏன் அப்படின்னா ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன். அதுக்காக நீங்கள் உட்காந்து அழுதுட்டெல்லாம் இருக்கக்கூடாது. ட்வின் ஃப்ளேம் எதுக்கு நம்ம கிட்ட வராங்க அப்படின்னா, நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த லேக்னஸை சரி பண்ணுறதுக்காக ஒரு சுச்சுவேஷன் நமக்கு க்ரியேட் பண்ணிட்டு போகிறாங்க. நீங்கள் சேசிங் மோடில் போய் அவங்கள வந்து பிடிக்க போனீங்க அப்படின்னா, அவங்க ரன்னிங் மோடில் உங்களை விட அதிகப்படியாக 2 மடங்கு வேகமாக ஓடுவாங்க. அதனால் அவங்கள எப்படி பிடிக்கணும் அப்படின்னா, உங்களை நீங்கள் ஒரு இடத்துல உட்கார வச்சு 21 நாள் உங்களை நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணி மெடிடேஷன்லாம் பண்ணி உங்களுக்குள்ளே போய் கடவுள் கொடுக்குற அந்த இன்னர் வாய்ஸ்லாம் நீங்கள் கேட்கும்போது உங்களை நீங்கள் அளவுக்கு அதிகமாக 2 மடங்கு, 3 மடங்கு, 4 மடங்கு நம்மளை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறதும், இன்னர் சைல்டு வூன்ஸ்லாம் கிளியர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய அந்த காதல் கண்டிப்பாக ஒன்று சேரும். அந்த காதலை நீங்கள் வெளியில் தேட வேணாம். ஃபிசிக்கலாக நீங்கள் பிரிஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே சோல் லெவலில் நீங்கள் 2 பேருமே கனெக்டடு தான். அதனால் எடுத்தோடனே சூப்பரான கார்டு வந்திருக்கு. நிறையா பேர் லவ் குறித்து பார்க்குறீங்கன்னு இதுலேருந்து தெரியுது. அதனால தான் நல்லா ஷஃபிள் பண்ணேன். ஏன்னா கரெக்டான ஒரு கைடன்ஸ் நமக்கு வந்துகிட்டே இருக்குது. இது யார் வராங்க? ரீச்சிங் யுவர் கோல். எவ்ரிதிங் யூ வாண்ட் ஃப்ரம் திஸ் கனெக்ஷன் வில் மேனிஃபெஸ்ட் இன் த நியர் ஃப்யூச்சர். உங்களோட கோல் வந்து கண்டிப்பாக வந்து நிறைவேறும். அது வந்து ஜென்ரலாக நீங்கள் வந்து இந்த விஷயம் அந்த விஷயம்னு ஜென்ரலாக திங்ஸ் ஆசைப்பட்டாலும் சரி, உங்களுடைய அந்த ஒரு
நியர் ஃப்யூச்சரில் உங்களுக்கு இந்த கனெக்ஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கனாலும் அது ஒரு சரியான ஒரு உங்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த ஒரு பார்ட்னராக இருந்தால் கண்டிப்பாக உங்களை தேடி வராங்க. உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னா உங்களை விட்டு போகிறாங்க. உங்களுக்கானவங்க இல்லை அப்படின்னா அவங்களும் சரியாகப்பட்டு உங்கள் அன்பை புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வராங்க. இது எல்லாமே மேனிஃபெஸ்டேஷன்லாம் பக்காவாக இருக்குது. நீங்கள் வந்து அழகாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி உங்களுக்கு நீங்கள் உங்களை மாற்றிக்கும் போது எல்லா விஷயமும் உங்களை சுற்றி மாறுது. வாவ்! என்ன ஒரே கார்டில் ட்வின் ஃப்ளேமும் வருது, சோல்மேட்டும் வருது. சோல்மேட், எஸ், திஸ் பர்சன் இஸ் யுவர் சோல்மேட், யுவர் கனெக்ஷன் இஸ் சீக்ரெட். சோல்மேட் அப்படிங்கிறவங்க வந்து நம்ம வந்து மேலுலகத்தில் இருக்கும்போது நிறைய சோல்ஸ் இருப்பாங்க தெரியுங்களா? இப்போ கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சோல் ஃப்ரெண்டு இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்து சில விஷயங்கள் வந்து காலம் இருப்பாங்க, வந்துட்டு இவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. வந்த தடமும் தெரியாது, பேசின வார்த்தையெல்லாம் மறந்துடுவாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பாங்க. நம்மளால் வந்து மூவ் ஆன் பண்ண முடியாது. இது எதுக்கு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மாற்றிக்க வேண்டிய சில விஷயம், நீ கற்றுக்க வேண்டிய பாடம் இதுதான், நீ இதை கற்றுக்கோன்னு சொல்லிவிட்டு அவங்க விட்டுட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி வரவங்க சோல்மேட். அப்புறம் தான் தெரியும் அவங்க சோல்மேட்டுன்னு வந்துட்டு போனதுக்கப்புறம் நம்ம உள்நோக்கி போகும்போது நிறைய பாடங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கிடைக்கும் பாருங்கள் நம்ம வாழ்க்கை. லெசன் கற்றுக்கிட்டா அடுத்தது நமக்கு சொர்க்கம் தாங்க நம்ம வாழ்க்கை. இந்த பூமியிலே நம்ம வாழ்க்கை சொர்க்கமாகிறதும் நரகமாகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. லெசன் படிச்சுட்டு அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டோன்னா நம்ம வாழ்க்கை சொர்க்கம். லெசன் படிக்கலை அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த லெசன் படித்து நரகமான ஒரு வாழ்க்கையில் மாட்டிட்டு முடிக்க வேண்டியதான். சூப்பராக இருக்கே! ஏஞ்சல் மெசேஜ் ஆரக்கிள் கார்ட்ஸில் பயங்கரமான எனர்ஜிஸ்லாம் வருது. வெரி குட். பே அட்டென்ஷன் டு சயின்ஸ். சயின்ஸில் வந்து கடவுள் சயின்ஸ் கொடுக்குறாங்க, யூனிவர்ஸ் சயின்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து இது ஏதோ ஒரு கோஇன்சிடென்ஸில் நீங்கள் எதார்ச்சியாக பார்க்குற விஷயம்லாம் கிடையாது. இது எல்லாமே கடவுள் வந்து நீங்கள் இந்த விஷயம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு விஷயத்த வந்து கடவுள் வந்து உங்களுக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணேன், என்னோடய ஒர்க்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரும்போது எப்பயுமே வந்து யூனிவர்ஸ் கிட்ட பேசிகிட்டே தான் வருவேன். பட் வந்து கான்ஷியஸாக நான் வண்டி ஓட்டுவேன். ஏன்னா எனக்குள்ளே யார் பார்க்குறாங்க என்னன்னு தெரியாது. ஏன்னா எனக்கு உள்ளேருந்து ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு அந்த ட்ராவல் பண்ணும்போது எனக்கு வந்து ஏற்படும். அப்போ வந்து யூனிவர்ஸ் கிட்ட வந்து ஜாலியாக பேசிகிட்டே வர்றேன். சந்தோஷமாக இருக்குது எனக்கு, இன்றைக்கி நீ நல்லா ப்ரொடெக்ஷன் கொடுத்தீங்க, எனக்கு வந்து நல்லா இருந்தது, நான் பார்த்துட்டு வந்த தொழில் வந்து நல்லா இருந்தது, என்னோடய கடை வந்து நல்லா நடந்துச்சு, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அந்த டைமில் வந்து நான் ட்ரெயினை பார்த்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் போகிற பாதையில் ட்ரெயின் வந்து எப்போயாவது தான் வரும். நான் வந்து ட்ரெயினை நான் யூனிவர்ஸ் கிட்ட பேசிட்டு கண் கலங்கிட்டே வருவேன். கண் கலங்கிட்டேன் இன்றைக்கி ஆக்சுவலாக. சொல்லிகிட்டே வரும்போது நான் வந்து எவ்வளோ கஷ்டங்கள்லாம் வந்து கடந்து வந்தேன். ஆனால் எல்லா இடத்துலையுமே ஏதோ ஒன்று என்னை காப்பாற்றுது, ஏதோ ஒன்று என்னை காப்பாற்றுது அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு வருவேன். ஆனால் என்னால் வந்து அது என்னன்னு எனக்கு வந்து புரியலை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல எனக்கு அந்த சின்ன வயசில் இருந்தேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் எனக்கு வந்து புரிய வந்துச்சு. எல்லா கஷ்டத்துலேயும் என்னை வந்து அந்த கடைசி நேரத்தில் அந்த உயிர் போகிற நேரத்துலலாம் காப்பாற்றுற மாதிரி எல்லா சுச்சுவேஷன்லேயும் யாரோ ஒருத்தங்க காப்பாற்றுறாங்கன்னு ஃபீல் மட்டும்தான் என்னால் பண்ண முடிஞ்சுது. ஆனால் வந்து அப்போ கூட நான் மனிதர்கள்னு நான் நினைக்கல. ஏதோ ஒன்று என்னை காப்பாற்றுது, என்னை மீறின ஒரு சக்தி இருக்குது, என் தலைக்கு மேலே தான் இருக்குது அப்படின்னு அதை கூட ஃபீல் பண்ணுறேன். என் தலைக்கு மேலே தான் இருக்கு, ஆனால் என்னன்னு தெரில அப்படின்னு. ஆனால் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு டார்க் நைட் ஆஃப் த சோல் போனதுக்கப்புறம் தான் இந்த கடவுள் யூனிவர்ஸு என்னை ப்ரொடெக்ட் பண்ணுற அது ஏஞ்சல்ஸு, கடவுள், காடு, நான் கும்பிட்ற கடவுள் எல்லாமே ஒன்று தான். இது எதுக்குன்னு பேர் தனியாக நான் பிரித்து நான் கூப்பிட்றேன். ஆனால் வந்து நான் கும்பிட்றது எல்லாமே இந்த யூனிவர்ஸ், பிரபஞ்சம் அப்படின்னு ஒரே பேர் தான். எதுனாலும் ஒன்று தான். சிவன்னாலும் ஒன்று தான், முருகன்னாலும் ஒன்று தான், கிருஷ்ணர்னாலும் ஒன்று தான், பிரபஞ்சம்னாலும் ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான். அவங்கக்கிட்ட நான் பேசிகிட்டே இருக்கும்போது கண்ணிலேருந்து எனக்கு தண்ணி வந்துச்சு. என்னை காப்பாற்றுற எந்த சுச்சுவேஷன்லையுமே என் கூட இருந்தவங்க யாருமே இல்லை. நான் எவ்வளவோ கஷ்டங்கள்லாம் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். அந்த கஷ்டங்கள்லாம் எதுக்கு எனக்கு வந்துச்சு அப்படின்னு நான் அப்போ கொஸ்டின் பண்ணேன். பட் அந்த கஷ்டங்கள் வரலைன்னா என்னை சுற்றி யார் எப்படி என்ன ஏது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு புரியாமலே போயிருக்கும். ஆனால் எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் புரிய வச்சிங்க. புரிய வச்சு என்னை வந்து அழகாக வந்து ஒரு செதுக்கி நான் கற்றுக்க வேண்டிய பாடத்தை சீக்கிரம் என்னை படிக்க வச்சு கையை பிடிச்சி என்னை வந்து ரொம்ப எந்த இடத்துலையுமே என்னை வந்து, ஏன்னா நான் ரொம்ப பட்டுட்டேன். இப்போ ஒரு 2-3 வருஷமாக வந்து ரொம்ப என்னை அழுகவே விடலை. அந்த லெசனை கற்றுக்கிட்டியா, வா அடுத்த கிளாஸ் வா, அடுத்த கிளாஸ் வா, இந்த லெசனை கற்றுக்கோ, சீக்கிரம் வா, எல்லாமே ஃபாஸ்ட்டாக வந்து கடவுள் வந்து லெசனை கற்றுக்க என்னை வச்சு அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு எல்லாருக்குமே வந்து என்னால் ரீடிங் கொடுக்க முடியுது. எந்த ஏஜ் கேட்டகரியாக இருந்தாலும் எனக்கு வர ரீடிங்க்கு வர எல்லா நபருமே வந்து ஒரு 70 வயசாக இருக்காங்க, 49 வயசாக இருக்காங்க,
25 வயசாக இருக்காங்க, 18 வயசாக இருக்காங்க, 35 வயசாக இருக்காங்க, 42, எல்லா ஏஜ் கேட்டகரியில் உள்ள அந்த பர்சனோட அவங்களோட அந்த ஒரு கஷ்டத்தை வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா என்னோடய வாழ்க்கையோட நான் பொருத்தி பார்க்குறேன். நான் அதுலேருந்து எப்படி வந்தேன், எப்படி நான் இந்த விஷயத்துலேருந்து கடந்து வந்தேன், அதன் மூலமாக இதனால தான் வந்து கடவுள் எனக்கு இத்தனை விஷயங்களையும் என்னை கோத்ரூ பண்ண வச்சுருக்காருன்னு தான் நான் சத்தியமாக சொல்கிறேன். எனக்கு அன்றைக்கி தெரியல நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு. இந்த கஷ்டம்லாம் நீ பட்டாதான் ஒரு கரெக்டான ஒரு தெளிவான ஒரு கைடன்ஸ் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். அவங்களோட கஷ்டத்தை எனக்கு வந்து உணர முடியும் இல்லையா? உங்கள் கஷ்டத்தை நான் உணர்ந்தால் மட்டும்தான் என்னால் சொல்யூஷன் சொல்ல முடியும். அதனால் கடவுள் கொடுக்குற நிறையா விஷயங்கள் வந்து நான் பிற்பகுதியில் தான் நான் புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் என்னை மாற்றினேன். அப்புறம் கடவுள் என்னோடய வாழ்க்கையை மாற்றி நீ வந்து உனக்காக இந்த உலகத்துக்கு போகிறதுக்குள்ள நிறையா பேரை வந்து மோட்டிவேட் பண்ணி திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் நின்றுட்டு இருந்த பல பேருக்கு நீ ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய பர்பஸ்ன்னு நினைக்கிறேன். எனக்கு நடந்த விஷயங்கள் கூட எதர்ச்சியாக நடந்த மாதிரி இல்லை. எனக்கு லெசன் கற்றுக்கணும், வாங்க நீங்கள் வாங்க, இவங்க வாங்க, இவங்களை கொண்டாந்து விடுங்க, அவங்கள கொண்டாந்து விடுங்க, இவ லெசன் கற்றுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. வேக வேகமாக அங்கே வா, நீ வந்து இங்கே பர்ஃபார்ம் பண்ணிட்டு போ, நீ வா, நீ வந்து பெர்ஃபார்ம் பண்ணு, போ, இப்போ போ, உன் டைம் முடிஞ்சு போச்சு, நீ கிளம்பு, நீ கற்றுக்கிட்டியான்னு என்ன சீக்கிரம் கற்றுக்கிட்டியா, சீக்கிரம் கற்றுக்கோன்னு 2 அடி முதுகில் வச்ச மாதிரி தான் இருந்தது. கடவுளோட அந்த ஒரு பாசம் இருக்குது பாருங்கள். எனக்கு வந்து அதை நினச்ச உடனே நான் அந்த பைக்கில் வர அழுதுகிட்டே வரேன். உன்னை மாதிரிலாம்ப்பா வந்து யாருமே காப்பாற்ற முடியாது. இவ்வளோ லெசன் கற்றுக்கிட்டு தான் அவனு, வேறு வழி இல்லை, கற்றுக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். ஆனால் இந்த 3D வேர்ல்டில் நமக்கு அதெல்லாம் தெரியாது. லெசன்னா என்னென்னு தெரியாது, கடவுள்னா என்னென்னு தெரியாது, ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியாது. எல்லாமே வந்து சொல்லி கொடுத்து ஒரு பெரிய லெவல் கிளாஸை ஒரு சட்டுன்னு புரிய வச்சு இதுக்கெல்லாம் போ, இப்படிலாம் பண்ணு அப்படின்னு இவ்வளோ கைடன்ஸ்லாம் கடவுள் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. என்னை ஒரு மேஜராக அவர் வந்து சில விஷயங்கள் கடவுள் நேரில் வந்து சொல்ல முடியாது. சொன்னாலும் நம்மளால் அந்த கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுள் எதிரில் நின்னால் கூட நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் எனக்கு வந்து அந்த ஒரு பிளெஸ்ஸிங் கொடுத்ததுனால நான் ரொம்ப பிளெஸ்டு சைல்டுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ காட். Forgive and release. Super. You are stronger when you carry love and forgiveness rather than anger. எந்த விஷயம் வந்து உங்களை வந்து காயப்படுத்துதோ அதன் மேலே கோவப்படாதீங்க. நீங்கள் எப்போ ஸ்ட்ராங்கர் ஆவீங்க அப்படின்னா அந்த விஷயங்களை வந்து மன்னிச்சு விட்டுருங்க. அந்த விஷயத்தையும் மன்னிச்சு மறந்துடுங்க, அந்த பர்சனையும் மன்னிச்சு மறந்துடுங்க, ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. நமக்கு தேவை இல்லைங்க. நமக்கு ஒருத்தங்க காயப்படுத்திட்டு போகிறாங்கன்னா அவங்கள மனசுலேயே நினச்சிக்கிட்டு அவங்க மேலே கோவம் வச்சுட்டு இருக்க அளவுக்கு அவங்க ஒர்த்தான பர்சன் கிடையாது. உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்து இவ்வளோ தூரம் விளையாண்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னா ஒர்த்லெஸ். உங்கள் கூட வாழ்கிறதுக்கு தகுதி இல்லை, உங்கள் கூட ஒழுங்காக குடும்பம் நடத்துறதுக்கு தகுதி இல்லாத பர்சன் விட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். உங்களுக்கானவங்க, உங்கள் எனர்ஜியை வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க வந்து கண்டிப்பாக எப்படிங்க விட்டு போவாங்க? உங்கள் அருமை தெரியாதா என்ன? உங்கள் பாசம் தெரியாதா என்ன புரிய வைக்கணுமா, ப்ரூஃப் காட்டணுமா? நான் இப்படி லவ் பண்ணேன், இப்படி பண்ணேன், இப்படி பேசினேன், உன் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கேன், உனக்கு உண்மையாக இருந்தேன், எனக்கு ஏன் ஏமாத்தினேன் அப்படின்னு ப்ரூஃப் காட்டணும். உங்கள் காதில் வந்து சொல்லி தான் புரிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இல்லைங்க. உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க, உண்மையான காதலில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அது ப்ரூவ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. உங்களை நீங்கள் ஃப்ரீ பண்ணிக்கணுங்க. மன்னிப்பு எதுக்கு கொடுக்குறோம்? அப்படியே சைட் பை சைடு வருது பாருங்கள். மன்னிப்பு கொடுக்குறது என்னென்னா உங்களை ஃப்ரீ பண்ணிக்கிறதுக்கு. எதுக்குங்க பேர்டனை தூக்கிட்டு போகிறீங்க? தேவையில்லாத மூட்டையை தூக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜாக நீங்கள் நவுந்து போனால் அதில் முன்னேற்றமே இருக்காது. மூட்டையெல்லாம் தூக்கி விட்டுறீங்க. தேவையில்லாதது அப்படின்னு தெரிஞ்சால் அதை எதுக்குங்க நம்ம சுமந்துக்கிட்டே இன்னும் கடைசி பாதை வரைக்கும் நம்ம போகணும்? தேவையில்லாத விஷயத்தை தூக்கி போடுங்க. யூ டோன்ட் நீட் டு பி இன் கண்ட்ரோல் ஆஃப் எவ்ரி திங் ஃபார் அ லவ் ரிலேஷன்ஷிப். ஒரு ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா அதில் வந்து நீங்கள் எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோலில் எடுக்கணும் அப்படின்லாம் நீங்கள் வந்து நினைக்காதீங்க. எது எப்படியோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்களை ஃப்ரீ பண்ணிக்கோங்க. இதில் நிறையா எடுத்துட்டேன், கார்டு வந்துகிட்டே இருக்குது, நிறையா கைடன்ஸுங்க. சூப்பராக ஒவ்வொரு நாளும் புதுசாக அழகாக வருது கடவுளோட கைடன்ஸ். நிறைய பேர் மாறிட்டுருக்கீங்க அப்படிங்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. உங்கள் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையை மாறுறதுக்கு நான் காரணமாக இருக்கேன், கடவுள் மூலமாக நான் காரணமாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது ஏதோ வந்து மீனிங்லெஸ்ஸாக இருந்த நம்ம வாழ்க்கை இப்போ மீனிங்ஃபுல்லாக நிறையா பேருக்கு அந்த ஒரு வழிகாட்டியாக ஒரு கலங்கரை விளக்கமாக நம்ம பேச்சு இருக்குது. எனக்கு சந்தோஷம். அட் ரைட் டைமில் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கும். எல்லாமே ரைட் டைம் தாங்க. உங்களை மாற்றிக்கிட்ட அடுத்த செகண்ட் நீங்கள் வந்து ஒரு நாள் மாறிட்டு திரும்ப பழையபடி வேதாளம் முருங்கை மரம் ஏறின கதையாக வந்து மாறிட்ட நெகட்டிவில் போய் நிற்கக்கூடாது. நான் நீங்கள் சொன்ன மாதிரி பாசிட்டிவில் 4 நாள் இருந்தேன், 2 நாள் வந்து எனக்கு வந்து சந்தேகமாக இருக்குது, இது நடக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல, நான் பண்ணிகிட்ருக்கிறது கரெக்டாக இல்லையா அப்படின்னு தெரியல அப்படின்னா அப்போ வந்து சந்தேகப்பட்டிங்கன்னா இந்த ஜேர்னி வேஸ்ட்டு தான்.
நம்பிக்கை மட்டும்தான் உங்களை வந்து நகர்த்தி செல்கிற ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கீங்க. அது மட்டும்தான், நம்பிக்கையோடு பண்ணுங்க, அவ்வளோதான். நடுவில் ஒரு கார்டு அழகாக வருவேன் வருவேன் என்கிறது. திங்க் பிஃபோர் யூ ஆக்ட். எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து பண்ணுங்கள். அதுதான் நம்ம வந்து அந்த கார்டில், எனர்ஜி கார்ட்லேயும் வந்தது. யோசித்து பண்ணும்போது நம்ம எந்த விதமான தப்பும் இருக்காது. அதுக்கு மேலே கடவுள்கிட்ட விட்டுருங்க. அது வந்து யோசித்து நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை கடவுளை முன்னிலைப்படுத்தி செய்யுங்க. அந்த விஷயம் சரியாக இருந்தாலும் கடவுள் தான் செய்கிறாரு, அந்த விஷயம் சரியாக இல்லைனாலும் கடவுள் தான் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக அந்த ஒரு லெசன் கற்றுக்கிறதுக்காக கூட இருக்கலாம். அதனால் எது நடந்தாலும் ஓகேவா, சரண்டர் மோடு வந்துடுங்க. நல்லது நடந்தாலும் கடவுள் தான், கெட்டது நடந்தாலும் கடவுள் தான். நம்ம வாழ்க்கைக்குள்ளே எந்த விஷயம் நடக்குனாலும் அவர் அனுமதி இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த விஷயமே நடக்காது. ரிலேஷன்ஷிப்பில் சஃபரிங் ஆகிட்டு இருக்கீங்க, லவ் ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், சிஸ்டர் பிரதர் ரிலேஷன்ஷிப், நிறைய மற்ற ரிலேஷன்ஷிப் எதுவாக இருந்தாலும் இப்போதைக்கு நீங்கள் சஃபரிங்கில் இருக்கீங்க அப்படின்னா பார்த்துட்ருக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய சஃபரிங்லாம் கரெக்டான டயத்தில் மாறப்போகுது. எல்லாமே அருமையான கார்டாக இருக்குங்க. என்ன வருதுன்னு பார்க்கலாமா? எனக்கே எடுக்க சர்ப்ரைஸாக இருக்குது. மைண்ட்ஃபுல்னஸோட ப்ரெசன்ட் டென்ஸில் இருங்க. ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டு அவங்க என்ன இப்படி இருப்பாங்களோ, நமக்கு இடையில இருக்கிற அந்த தேர்ட் பார்ட்டி இருப்பாங்களா இல்லையா, அவங்க என்ன வேலை பண்ணிகிட்ருக்காங்க, அவங்கள பற்றின எந்த ஒரு நாலேஜுமே நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. உங்களை பற்றி நீங்கள் உங்களுக்குள்ளே போய் நிறையா விஷயங்கள் உங்களை கண்டுபிடிக்கும் போது, உங்களுக்கு செல்ஃப் லவ் கொடுக்கும்போது ஆப்போசிட்டில் இருக்கிற எந்த விஷயமே அப்படியே மறைஞ்சு போயிடும், காணா போயிடும். அதுதான் இங்கே ரியலான ஃபேக்ட். நான் ஓப்பனாக உடச்சி சொல்லிட்டேன். இந்த பிரபஞ்சத்தில் நடக்கிற விஷயம் இதுதான்னு. நீங்கள் வந்து எவ்வளோ பேர் புரிஞ்சிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா உங்களுக்கான கரெக்டான டைம், டிவைன் டைம் வரும்போது தான் நான் சொல்கிற விஷயம் உங்கள் வந்து மைண்டுக்கு போகாது, மைண்டுக்கு மட்டும் போகாது, உங்கள் ஹார்ட்டுக்கும் போய் இறங்கும், ஆழமாக போய் பதிய வருங்க. அதனால் மைண்டுக்கும் ஹார்ட்டுக்கும் நான் பேசுகிற வார்த்தைகள் உங்களுக்கு பதிய வருதோ, எப்போ பதிய வருதோ அப்போவே உங்கள் வாழ்க்கை மாறிடுச்சுன்னு தான் அர்த்தம். நம்பிக்கையோடு கடைசி வரைக்கும் உங்களுடைய விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, வெறி, நம்பிக்கை, கடவுள் மேலே பாரத்தை போட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். உங்களை லவ் பண்ணுங்கள், செல்ஃப் லவ் பண்ணுங்கள். உங்களை சுற்றிலும் இருக்கிற அழகான மோசமாக இருக்கிற எல்லா விஷயமும் அழகாக மாறப்போகுது. ரிமெம்பர், சில விஷயங்கள் வந்து மறந்துருக்கலாம். நீங்கள் கடவுளுக்கு ஏதாவது காணிக்க கொடுக்கணும், இல்லை ஏதாவது வேண்டுதல் பண்ணணும்னு ஏதாவது வேண்டிகிட்டு இருந்தீங்களா, இல்லை யாருக்காவது கொடுத்த வாக்கை வந்து திருப்பி செய்யாமல் மறந்துட்டீங்க அப்படின்னா யோசித்து பண்ணிவிடுங்க. ஏன்னா ரிமெம்பர் அப்படின்னு வருது. நிறையா விஷயங்கள் இதை ரிமெம்பர் பண்ணுங்க. நம்ம ஏதாவது மறந்துட்டோம் அப்படிங்கிறது ஜென்ரலாக ஏதாவது ஒரு விஷயம் மறந்துட்டிங்களா நீங்கள் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மறந்துருப்போங்க. நமக்கு 1 2 கவலை, நிறையா கவலை இருக்கும்போது ஏதாவது ஒன்று மறக்க தான் செய்வோம். டைம் டு டேக் டெசிஷன். சில பேர் அதுதான் எனர்ஜி கார்டில் வருது, அப்படியே இந்த கார்டில் வரும். டெசிஷன் எடுக்கிறதுக்கு கரெக்டான டைமிங் தான். யோசித்து கண்டிப்பாக எடுக்க ஆரம்பிங்க. யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா எப்போ தான் நீங்கள் வந்து செய்ய போகிறீங்க? எவ்வளோ நேரம் ஆச்சு? 35 நிமிஷம் ஆச்சு. மேரேஜ் கண்டிப்பாக இருக்குது. காதல் குறித்து நீங்கள் கேட்டுட்ருந்தீங்க, எனக்கு இவங்க கூட கல்யாணம் நடக்குமா அப்படின்னு கேட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் நடக்குது. நீங்கள் ஆசைப்பட்டவங்களோட கல்யாணம் நடக்குது. சில பேருக்கு புதிய நபர் உள்ளே வராங்க, நல்ல வாழ்க்கை இருக்குது. சில பேர் மேரேஜ் லைஃப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா ஒரு சில பேர் வெளியில் வரீங்க, ஒரு சில பேர் அந்த ப்ராப்ளம்லாம் சரியாகி அந்த கணவன் மனைவி ஒரு இணக்கமான ஒரு விஷயம் ஏற்படுது. இந்த கார்டு என்னென்னு பார்த்துருமா? லெட் கோ. தேவையில்லாத பக்கேஜெலாம் நீங்கள் தூக்கி எறியுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல விஷயம் வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர்றதுக்கு அதுதான் வழிவகை பண்ணும். எதுக்குங்க? தேவையில்லாத ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கைக்குள்ளே தேவையே இல்லை. நம்மளை காயப்படுத்துகிற, நம்மளை கஷ்டப்படுத்துகிற எந்த விஷயமும் நம்ம வாழ்க்கையில் அலோவ் பண்ணாதீங்க, வேண்டாம். உடனே வந்து செகண்ட் தாட்டே இல்லாமல் விட்டுருங்க. எதுக்கு தேவையில்லை மிஸ்டேக்ஸ் வந்து உங்ககிட்ட என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு ரியலைசேஷன் கண்டிப்பாக பண்ணுங்கள். நம்ம வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவோம், மற்றவங்களோட மிஸ்டேக் மட்டும்தான் நம்ம சுட்டி காட்டுவோம். அந்த ஆள்காட்டி விரலால் மற்றவங்கள நீ இது பண்ணலைன்னு நம்ம சுட்டி காட்டுவோம். பட் மீதம் இருக்கிற நம்ம 4 விரலும் நம்ம நோக்கி தான் இருக்குது, மீதம் இருக்கிற 3 விரலும் நம்மளை நோக்கி தான் இருக்குது. அதனால் எந்த விதமான தவறு செய்கிறது இயல்பு தானே. மனிதர்கள்னாலே தவறு செய்வாங்க. இந்த 3D வேர்ல்டில் தவறு செய்கிறது தப்பு இல்லை. ஏன்னா தவறு செஞ்சு கற்றுக்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். கற்றுக்கோங்க. தவறு செய்கிறதே பழக்கமாக இதே வந்து வேலையாக வச்சுட்ருக்காதீங்க. கற்றுக்கிட்டு அதுலேருந்து வெளியில் வந்துடுங்க.
சந்தோஷம் இருக்குது உங்கள் வாழ்க்கையில். இந்த ரீடிங் பார்க்குறவங்க மேரேஜ் வேணும்னோ, இல்லை மேரேஜில் ஏதாவது பிரச்சனையோ, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையோ, காதல் வாழ்க்கையில் பிரச்சனையோ, எதை குறித்து பார்த்துட்டு இருந்தீங்கனாலும், பிஸ்னஸில் லாஸ் எதை குறித்து நீங்கள் அதுக்காக கவலைப்பட்டுட்டு பார்த்துட்டு இருந்தீங்கனாலும், கண்டிப்பாக ஹாப்பினஸ் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. இது வந்து கடவுள் வந்து சத்தியம்னு சொல்கிறாங்க. இந்த கார்டு வெளியவே நிற்கிதே. அன்கண்டிஷ்னல் லவ் கொடுங்க. எல்லாமே கண்டிஷ்னலாக லவ் பண்ணாதீங்க. அன்கண்டிஷனாக இருங்க. எது வந்தாலும் சரி, வரலைனாலும் சரி, நம்ம கொடுக்குற அன்பு நேசம் கொடுக்குறோம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர் மேலேயும் நம்ம வந்து பாசம் காட்டுறது ஒன்றும் தப்பு இல்லையே. நமக்கு தெரியுங்க எப்படி ஒருத்தர்கிட்ட பழகணும். 2 கார்டு வந்திருக்கு, என்னென்னு பார்க்கலாமா? டோன்ட் ட்ரஸ்ட் அதர்ஸ் அப்ரப்ட்லி. கண்மூடித்தனமாக சில பேரை அப்படியே நம்புறதுனால தான் நம்ம இப்போ நடுத்தருவில் நிற்கிறோம். அப்படியே அவங்க சொல்கிற விஷயம் எல்லாமே உண்மைன்னு நம்பக்கூடாது. தகுந்த நேரத்தில் அவங்க யார் அப்படிங்கிற அவங்க சுயரூபம் தெரிய வரும்போது தான் நம்ம எப்படி வடிகட்டினா முட்டாளாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியுங்க. பாட்டம் ஆஃப் த டெக். கோல்ஸில் ஸ்டபனாக இருங்க. எது குறித்த உங்கள் வாழ்க்கையில் இப்போ பிரச்சனை போயிட்டு இருந்தாலும் பார்க்குற வேலை உங்களுக்கு என்ன சாதிக்கணும்னு ஏதாவது ஒரு இது போட்டு வச்சுருக்கீங்களா? ப்ரையாரிட்டிஸ் போட்டு வச்சுருக்கீங்களா? ஏதாவது நோட்ஸ் எழுதி வச்சுருக்கீங்களா? நான் இதை வந்து இத்தனை வருஷத்துக்குள்ளே நான் இதை வந்து சாதித்து காட்டணும்னு ஏதாவது கோல் ஆம்பிஷன் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதை நோக்கி போங்க. இடையில வர பிரச்சனையை குறித்து கோலை விட்டுறாதீங்க. நீங்கள் சில விஷயங்கள் கஷ்டங்கள் இப்போ பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா டிவைனோட பர்பஸ்னால தான். டிவைன் பர்பஸ் தான். நீங்கள் வந்ததே அதுக்கு தான். அதனால் அதுக்காக தான் இப்போ கஷ்டப்படுறீங்க. நிறையா கார்டு எடுத்துட்டோமா? லாஸ்ட்டு ஒன்று பார்த்துருமா இல்லை வேணாமா? இது அப்படியே எடுத்து பார்க்குறேன். வாவ், சூப்பர் பாருங்கள். ஹாப்பி என்டிங். உங்கள் வாழ்க்கையில் வந்து அழகான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் 2 தடவை இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. இனிமேல் எதை குறித்தும் கவலை வேணாங்க. இனிமேல் கார்டே தேவையில்லை. எல்லாமே நல்லாயிருக்கு. நீங்கள் மாறுற அடுத்த செகண்ட் உங்கள் வாழ்க்கை அமோகமாக மாறுது அப்படிங்கிறது தான் உண்மை. கடவுளே அப்படின்னு கூப்பிட்ட உடனே வர ஒரு கடவுள் மட்டும்தான். உடனே கடவுளே நல்ல கார்டு கொடுங்கன்னு நான் கேட்கங்காட்டியுமே கார்டு வந்துருச்சு. நான் சொன்னேன்ல 7777 பார்க்குறவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க அப்படின்னு. என்லைட்மெண்ட் உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் வந்து நிறைய விஷயங்கள் ஞானம் குறித்து அது ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நிறையா பேருக்கு வருது. நிறையா பேருக்கு பிரேக் த்ரூ வருது அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க. அந்த ஒரு விஷயம்லாம் உங்கள் வாழ்க்கையில் அழகான விஷயம்லாம் நடக்க போகுது. சக்ஸஸ் இருக்குது. ஸ்பிரிச்சுவல் க்ரோத் நிறைய பேருக்கு இருக்குது. நிறையா பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சேஞ்சஸ் அழகாக வருது. எப்போயுமே நம்ம நினைக்கிறோம் ஒரே கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும், எனக்கு மாற்றம் வரணும்னா அப்படியெல்லாம் வராது. மாற்றம் வருதுனாலே நீங்கள் வேறு இடத்துக்கு வேறு ஒரு மனநிலைக்கு போயே ஆகணும். நிறைய ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் உங்களுக்குள்ளே நிறைய பேருக்கு ஏற்படுது. அதுதான் வந்து உங்கள் வாழ்க்கை சக்ஸஸாக போகிறதுக்கு உண்டான பாதை. அதனால் நிறையா விஷயங்கள் உங்களுக்குள்ளே ஏன் நடந்தது அப்படின்னு போகாமல் உங்களுக்குள்ளே போய் உங்களை நீங்கள் தேடும்போது கண்டிப்பாக உங்களுக்கான அழகான ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு ஆன்சரும் கடவுளுடைய அந்த ஒரு இன்ட்யூஷன் வேர்ட்ஸும் உங்களுக்கு புரிய வருங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லணுமா? உங்கள் வாழ்க்கை அமோகம்தான். 1 day at a time. பேஷன்ஸோடு இருங்க. 504 பேஷன்ஸோடு இருங்க. ப்ரெசென்ட்டில் இருங்க. உங்கள் வாழ்க்கையை ப்ராக்ரஸ் கொண்டு போவீங்க. ஃபோக்கஸாக இருங்க. தினமும் ஃபோக்கஸாக இருங்க. ஃப்யூச்சரை குறித்து கவலை வேணாம். மைண்ட்ஃபுல்னஸ்ஸாக ப்ரெசென்ட்டில் இருங்க. எந்த வேலை பார்க்குறீங்களோ அந்த வேலை மட்டும் பாருங்கள். நடந்து போகிறீங்களா? நடக்கிற வேலையை மட்டும் பாருங்கள். சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? சாப்பிட்ற வேலை மட்டும் பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் போடுற ஒரு எஃபர்ட்டு தான் நாளைக்கு ஃப்யூச்சரை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். எந்தெந்த திங்ஸ்லாம் நீங்கள் செய்கிறீங்களோ இன்றைக்கி அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எந்த விஷயம் குறித்தும் நீங்கள் கவலை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நாளைய குறித்து ஃப்யூச்சரை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களோட தினப்படியான ஒரு எஃபர்ட்டு தான் உங்களோட ஃபவுண்டேஷனே மேக் பண்ண போது நாளைக்கு உண்டான சக்ஸஸுங்க. அழகான கார்டு, சூப்பராக இருக்குது. 6464 இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா இன்ட்யூஷன் உங்களுக்கு இன்னர் வாய்ஸ் நிறையா பேருக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா நீங்கள் பாசிட்டிவிட்டி வரும்போது செல்ஃப் லவ் கொடுக்கும்போதே நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சோலை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அர்த்தம். உங்கள் சோலுக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உள்நோக்கிய பயணம் வந்தாச்சு, எதுக்கு வந்தோன்னு தெரிஞ்சாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. இனிமேல் ட்ரஸ்ட்டு மட்டும்தான், நம்பிக்கை வைக்கணும். உங்களுக்குள்ளேயும் கடவுள் தன்மை இருக்குது, இந்த பிரபஞ்சமும் கடவுள் தான், உங்களுக்குள்ளேயும் அந்த பிரபஞ்சம் இருக்குது அப்படிங்கிறத
அப்படிங்கிறத நம்புவீங்க கூடிய விரைவில். நல்ல அவேர்னஸோட, எப்பயுமே விழிப்புணர்ச்சியோட, மைண்ட்ஃபுல்னஸோட ப்ரெசண்ட்டில் இருங்க. உங்களோட இன்னரில் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயம் தான் வெளியில் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. எப்பயுமே கிளாரிட்டியாக வச்சுக்கோங்க மைண்டு கொடுக்குற அத்தனை விஷயம் பின்னாடி போகாதீங்க. நிறையா மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மைண்ட்ஃபுல்னஸ்னால் ப்ரெசண்ட்டில் இருந்து ஒரு காய்கறி கட் பண்ணும்போதாக இருக்கட்டும், வீட்டில் விளக்கேற்றுறதா இருக்கட்டும், வண்டி ஓட்டிகிட்டு போகும்போதும் மைண்ட்ஃபுல்னஸாக வண்டி மட்டும் ஓட்டுங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் உங்களுடைய இன்ட்யூஷனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். அது ப்ரெசென்ட்டில் இருக்கும்போது தான் உங்களோட இன்னர் வாய்ஸ்லாம் நிறையா கேட்கும். அப்போ தான் வந்து மைண்ட் ஆஃப் ஆகிடும். உங்களுக்குள்ளே இருக்கிற இன்ட்யூஷன், காடோட வாய்ஸு, யூனிவர்ஸோட வாய்ஸ்லாம் உங்களுக்கு புரிய வரும். அதனால் உங்களோட பிரெத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மூச்சு காற்றை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு கண்ணை மூடிட்டு மெடிடேஷன் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் மைண்டை எல்லாமே செட்டில் ஆகும். ஒரு ஸ்டில்னஸ்க்கு செட்டில் ஆகும். அந்த ஒரு விஷயம் தான் உங்களை இன்ட்யூஷன், கடவுளோட இன்ட்யூஷன் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சு கொடுக்கும். பயங்கரமான காட்ஸ்லாம் வருது. நான் சொல்லி கொடுத்த அத்தனை கைடன்ஸும், கடவுள் கொடுத்த அத்தனை கைடன்ஸும் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. இல்லைன்னா போகிற போக்கில் மறந்துடுவீங்க. எழுதி வச்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 21 டேஸ், மினிமம் 21 டேஸ், மேக்ஸிமம் 48 டேஸ். அதுக்கப்புறம் எதுவும் மாறலை அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் சரியாக பண்ணலன்னு தான் அர்த்தம். பிரபஞ்சத்துக்கிட்ட எந்த விதமான தவறும் கிடையாது. உங்ககிட்ட தான் தவறு. வாவ், சூப்பர். லவ் யுவர் செல்ஃப். உங்களை செல்ஃப் லவ் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன்ல. எத்தனை பேர் அது காதில் விழுந்துச்சுன்னு தெரியல. செல்ஃப் லவ் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் அட்ராக்டிங் லவ் ஃப்ரம் அதர்ஸ். நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், எனக்கு அந்த லவ் கிடைக்கல, எனக்கு அந்த பொண்ணுக்கிட்டேருந்து லவ் வரல அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ணக்கூடாது. அந்த பொண்ணை குறித்து நீங்கள் வந்து கவலைப்பட்டுட்டு என்னால் வாட்ஸ்அப்பில் மூவ் பண்ண முடியல, நேரில் போய் பேச முடியல, பிளாக் போட்டுட்டாங்க, என் லைஃப்பில் அவங்க இல்லை, அதெல்லாம் ஒன்றுத்துக்குமே அந்த விஷயம்லாம் நீங்கள் போய் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்குள்ளே உட்காந்துட்டு உங்களை செல்ஃப் லவ் பண்ணி மெடிடேஷன் பண்ணி காம் டவுன் பண்ணி உங்களுக்கு உண்டான ஒரு இம்பார்ட்டன்ஸை நீங்கள் ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அங்கே நிறையா மாற்றங்கள், நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ணாமல் எனர்ஜி வைஸில் அவங்கள நீங்கள் சரி பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கே புரிய வரும். இது கண்டிப்பாக வந்து மாறும். நீங்கள் சந்தோஷமாக உங்களுக்குள்ளே இருக்கும்போது, வெளியிலையும் உள்ளேயும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்களுக்கான அத்தனை விஷயங்களும் வந்து எல்லாமே மாறும். நீங்கள் ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாம் மாறி உங்கள் கைக்கிட்ட வந்துடும். அதனால் நீங்கள் உட்காந்த இடத்துல உங்கள் லவ்வையோ உங்களுடைய வாழ்க்கையோ சரி பண்ணணும் அப்படின்னா, எனக்கு மோசமான வாழ்க்கை போயிட்டுருக்கு, நான் இதை சரி பண்ணணும் அப்படின்னா, உங்களை லவ் பண்ணும்போது மோசமான வாழ்க்கையும் சரியாயிடும். நீங்கள் இதுக்கு தனியாக நீங்கள் படிக்கணும், ஏதோ லெசன் போய் படிக்கணும், எங்கேயா கிளாஸ் போகணும் அப்படிலாம் இல்லை. உங்களை நேசிக்கிறது தான் இங்கே முக்கியமான ஒரு வேலையை. அந்த வேலையை கரெக்டாக பண்ணுங்கள். செல்ஃபிஷாக இருங்க, நல்லது தான். க்ரோத்து நிறையா வந்து உங்களுக்கு க்ரோத் ஏற்படும். ஃபோக்கஸ் அதான் பர்சனல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் க்ரோத் கண்டிப்பாக இருக்குது. நிறையா பேர் வந்து ஒரு ஃபிசிக்கல் லெவலையும் உங்களுக்கு அழகான ஒரு மாற்றம் இருக்குது. நிறைய பேர் எக்ஸசைஸு, வாக்கிங்கு, யோகா இதை பற்றின அவேர்னஸ்லாம் நிறைய பேருக்கு தெரிய வருது. ஸ்பிரிச்சுவலையும் க்ரோத் ஆகுறீங்க, ஃபிசிக்கல் இந்த வேர்ல்டுலேயும் வாழ்கிறதுக்கு உண்டான அழகான இதுக்குமே வந்து பயிற்சி வேணுங்க. இது நம்ம வந்து ஸ்கூலில் போய் பயிற்சி பெற்றுட்டு ஒவ்வொரு கிளாஸாக தேர்ச்சி அடைகிற மாதிரி இந்த பூமியில் வாழ்கிறதுக்கும் தேர்ச்சி பெறணும். அதுக்கு தான் வந்து நிறைய சுச்சுவேஷன்ஸ்லாம் நம்மளை சுற்றி நடந்துகிட்ருக்கு. எல்லாமே உங்களோட வளர்ச்சி பாதையை உங்களை கொண்டு போகிறதுக்கு தான். எதுவுமே உங்களை காயப்படுத்துகிற விஷயம்லாம் கிடையாது. இங்கேருந்து எந்த விஷயமும் நம்மளால் தூக்கிட்டு போக முடியாது. எது நம்ம இந்த உலகத்துலேருந்து நம்மளுதுன்னு எடுத்தோமோ அது எல்லாமே திரும்ப இங்கே போட்டுட்டு தான் வெறும் கையோடு தான் போக போகிறோம். அதனால் லெசனாக கற்றுக்கோங்க. ஜாய்ஃபுல் லிவிங், நல்லா சந்தோஷமாக குழந்தைங்க, குடும்பம் இதெல்லாம் சண்டை போட்டுட்டு ரொம்ப நாளைக்கெல்லாம் பிரிஞ்சிட்டு இருக்காதீங்க. ஒருத்தர் கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே கடவுள் வந்து ஒரு லெசனுக்காக தான் நம்மளை ஒன்று சேர்த்திருக்காங்க. நமக்கு வந்து பிடிக்காத ஒரு வாழ்க்கையாக இருந்தால் கூட இந்த விஷயங்கள்லாம் நம்மளால் மாற்ற முடியும். அது வந்து நம்ம மாறும்போது நம்ம தான் முக்கியம். நம்ம வந்து செல்ஃப் லவ் பண்ணும்போது நம்ம வாழ்க்கை அழகாக மாறுது. அதனால் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். அதுக்காக இருக்கிறவங்களாம் விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சில பேர் கார்மிக்காக இருக்கும்போது கடவுளே உணர்த்துவாங்க எந்தெந்த சுச்சுவேஷன் எந்தெந்த பேருக்கு ஒத்து போகும் அப்படிங்கிறது. இது நிறைய பேர் பார்க்கறதுனால எல்லா விதமான ஒரு எனர்ஜியும் தான் வரும். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். பட் வந்து இது ஜென்ரல் ரீடிங். இது எல்லாமே இதில் சொன்னதெல்லாம் எனக்கானது தான் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவிட்டி மோடில் நீங்கள் போனீங்கன்னா எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. பட் நெகட்டிவ் மோடில் இவங்க அப்படி தான் சொல்லிட்டாங்க அப்படின்லாம் இது வந்து எல்லாருக்கும் மேட்ச் ஆகக்கூடிய ஒரு ரீடிங், ஜென்ரல் ரீடிங். ஜென்ரலாக நீங்கள் பார்க்கலாம். இதில் 1-2 விஷயம் உங்களுக்கு ஒத்து போகும். மேக்ஸிமம் வந்து எனர்ஜியோட இந்த கார்டோட எனர்ஜியோட ஒத்து போகிற எல்லாத்துக்குமே ஒத்து போகும். பட் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்கல்ல, நெகட்டிவ் பர்சனும் பார்க்குறாங்க, நெகட்டிவ் மைண்ட் செட் உள்ளவங்களும் பார்க்குறாங்க, நிறைய பேர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கவங்களும் பார்க்குறாங்க, பாசிட்டிவிட்டிக்காக ஃபுல்லாக அட்டைன் ஆனவங்களும் பார்க்குறாங்க, அதனால வந்து ஒன்றுமே புரியாதவங்களும் பார்க்குறாங்க. அதனால எல்லாரோட எனர்ஜியுமே வந்து கண்டிப்பாக இதில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால உங்களுக்கு நீங்கள் பர்சனலாக நீங்கள் எடுத்துக்கணும் அவசியம் இல்லை.
உங்களுக்கு உங்கள் மைண்டில் தோணும் இந்த விஷயம் எனக்கு தான் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு. அப்படி உங்களுக்கு டச் ஆணுச்சு, நான் சொல்கிற இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு டச் ஆணுச்சுன்னா, இந்த வார்த்தைகள் என்னை வந்து டச்சுன்னு போடுங்க. இதெல்லாம் மேஜராக நீங்கள் எதுவும் டைப் பண்ண வேணாம். டச்சுடுன்னு போடுங்க. ஏதோ ஒரு கருத்து உங்களை தொட்டுச்சு, அப்போ டச்சுடுன்னு போடுங்க. ஏன்னா உங்களுக்கே புரியுங்க, இந்த வார்த்தை எனக்கானது தான். ஏன்னா கடவுள் கொடுக்குற மெசேஜ் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேரும். விசுவலைசேஷன் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத, உங்கள் ட்ரீம் எப்படி இருக்கணும், கிளாரிட்டி முதல்ல வேணுங்க. உங்களுக்கு என்ன வேணுங்கிறது ஃபஸ்ட்டு உங்களை நீங்களே கேட்டுக்கணும். ஏன்னா ஒரு சமயம் இது வேணுங்கிறீங்க, ஒரு சமயம் அது வேணுங்கிறீங்க. அதனால் நிறைய விஷயங்கள் வந்து மைண்டில் தெளிவில்லாமல் அது வேணும் இது வேணும்னு ஓடிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு என்ன வேணுங்கிறத நீங்களே உங்களுக்கு கேட்டுட்டு கரெக்டாக விசுவலைசேஷன் பண்ணுங்கள். மோட்டிவேஷன் பேஜ்லேருந்து நம்ம எடுப்போம் சிலது. இது வந்து புதுசாக வந்துச்சு, ஆசையாக இருந்தது இந்த கார்டு. நான் நிறைய மோட்டிவேஷன் வந்து கொடுக்கணும் கைடன்ஸோட, கடவுள் கொடுக்குற கைடன்ஸோட இந்த கார்டும் வந்து நிறைய கைடன்ஸ் கொடுக்கும். பி த ரீசன் சம் ஒன் ஸ்மைல்ஸ் டுடே. இன்றைக்கி வந்து யாராவது சிரிக்கிற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயங்க, அது என்ன விஷயமா இருக்குன்னா, அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க முகம் வந்து பிரகாசமாக சந்தோஷமாக இருக்கும். அவங்க இல்லாதவங்களுக்கு ஏதாவது ஒரு 10 ரூபா 20 ரூபா நம்ம கொடுக்கும்போது அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு ஆடு மாடு இந்த மாதிரி நாய்க்கு உணவு வாங்கி கொடுக்கும்போது அது நன்றி உணர்ச்சியோடு அது சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள், பெருசாக முடிஞ்சால் பண்ணுங்கள். சின்ன உதவிங்க, யாரோ ஒருத்தங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அதுக்கு நீங்கள் இன்றைக்கி காரணமாக இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் காரணமாக இருங்க. நீங்கள் காரணக்கர்த்தாவாக இருங்க. ரொம்ப நல்லா இருக்குல்ல கார்ட்ஸு. யாருக்காவது உதவி பண்ணுங்கள், யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க. நம்மளுக்கு நிறைய கடவுள் கொடுத்துருக்காரு, நம்ம பண்ணுவோமே. ஷைன் பிரைட் லைக் எ ஸ்டார். இது நேற்று வந்த கார்டோ ஸ்டார் மாதிரி இருக்கணும். இதே ஸ்டார் கார்டு தான் நம்ம எனர்ஜி கார்டில் பார்த்தோம். அதனால் எல்லாமே ரிசம்பிள் ஆகுது. ஸ்டார் மாதிரி பிரைட்டாக இருங்க. அழுதுகிட்டே அழுக மூஞ்சி மாதிரி வச்சுக்காதீங்க ஃபேஸை. நல்லா ஸ்டார் மாதிரி பிரைட்டாக உங்களை பார்த்தாலே வந்து பாசிட்டிவிட்டி, நெகட்டிவிட்டிலாம் ஓடிடணும். பாசிட்டிவிட்டி மட்டும்தான் தங்கணும். அந்த மாதிரி இருக்கணும். உங்களை பார்த்தா 4 பேர் சோகமாக இருக்கிறவங்க வந்து நம்மக்கிட்ட பேசினா கூட நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கோட உங்ககிட்ட வந்தப்பா பேசினப்பா, உங்ககிட்ட அந்த பாசிட்டிவ் வைப்பு என்னமோ இருக்குது இவங்கக்கிட்ட, பயங்கரமாக அட்ராக்ட் ஆகுது. அந்த ஒரு வைப்பு வந்து எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதை வந்து வாங்கிட்டு போகணும் நிறைய பேருக்கு பாசிட்டிவிட்டியை. இப்போ எனக்குள்ளே வந்து நெகட்டிவிட்டி இருந்ததுன்னா நான் வந்து எப்படிங்க உங்களுக்கு என்னால் வந்து ரீடிங் கொடுக்க முடியும்? இதெல்லாம் என்ன 40 நிமிஷம் 1 மணி நேரம்லாம் ரீடிங்லாம் மனப்பாடம் பண்ணிலாம் பேச முடியுமா? யாராவது தயார் பண்ணிலாம் வந்து 1 மணி நேரம் ரீடிங்லாம் வந்து மனப்பாடம் பண்ணி பேசக்கூடிய ஒரு விஷயமா இது? பாசிட்டிவிட்டி உள்ளே எப்படி இருக்கோ அதுதான் வெளியில் கார்டில் என்னால் பேச முடியும். நிறையா பேருக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறேன், பாசிட்டிவிட்டியாக பேசுகிறேன் அப்படின்னா எல்லாமே நான் உள்ளே இருந்தால் தான் நான் கொடுக்க முடியும். என் கையில் காசு இருந்தால் தான் நான் மற்றவங்களுக்கு உதவி பண்ண முடியும். எனக்குள்ளே பாசிட்டிவிட்டி இருந்தால் தான் நான் பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் அவுட் பண்ண முடியும். நீங்கள் பெருமைப்படுற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. அது கிடைக்கிற வரைக்கும் எந்த விஷயத்தையும் பாதியில் அப்படியே போட்டுட்டு ஓடிடாதீங்க. கரண்ட்டில் இருக்கிற பிரச்சனை கரண்ட்டில் தான் இருக்குது, ஓகேவா? இது எப்போ வேணாலும் மாறும். நீங்கள் மாறும்போது அதுவும் மாறிடும். என்ன டைம் பீரியடு, எப்போ என் வாழ்க்கை மாறப்போகுது நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ மாறுறீங்க? நீங்கள் எப்போ சந்தேகப்படாமல் இருக்கீங்க? எப்போ செல்ஃப் லவ் பண்ண போகிறீங்க? எப்போ உங்களுக்கான ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறீங்க? எப்போ நீங்கள் முக்கியம்னு நினைக்க போகிறீங்க? எனக்கு பிரச்சனை தான் முக்கியம், இதுலேருந்து வெளியில் வரணும், எனக்கு ஏன் அப்படி பண்ணுறாங்க? சுற்றி உள்ள நபர்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா? உங்களை எப்போ ஃபோக்கஸ் பண்ணிக்க போகிறீங்க? அந்த விஷயம் நீங்கள் மாறும்போது தான் உங்கள் வாழ்க்கை மாறும். இது மேஜிக் வந்து நடக்கும். நீங்கள் எப்படி உள்ளே மாறுறீங்களோ அப்போ தான் அந்த மேஜிக் உங்களுக்கு வெளியில் நடக்கும். நீங்கள் மாறலைன்னா அது வந்து ஒன்றுமே நடக்காதுங்க. நீங்கள் தான் இங்கே கதை எழுத போகிறீங்க, கதை எழுதி படம் எடுக்க போகிறீங்க. உங்கள் தியேட்டரில் நீங்கள் தான் வந்து அந்த படத்தை ஓட்ட போகிறீங்க. நீங்கள் எப்படி எழுதுறீங்களோ அதுதான் வந்து வெளியில் தியேட்டரில் படமாக வரப்போகுது. நீங்கள் நான் ஒழுங்காகவே எழுதாமல் எனக்கு தியேட்டரில் படம் மட்டும் நல்லா வரணும் அப்படின்னீங்கன்னா எப்படி நடக்குமா? போதுமா இந்த கார்டு? போதும். அடுத்தது என்ன கார்டு? அடுத்தது இந்த கார்டு எடுக்கலாமா? இது என்ன கார்டுன்னு எனக்கு தெரியல. ஓகே, இது வந்து உங்கள் பர்சன் வந்து உங்கள் கூட இருக்கும்போது இந்த பாட்டை நீங்கள் கேட்டிருக்கலாம். அல்லது இந்த பாட்டின் மூலமாக உங்கள் பர்சன் வந்து ஒரு மெசேஜ் உங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னே வச்சுக்குவோம். என்ன மெசேஜ் உங்களுக்கு சொல்கிறாங்க உங்கள் பர்சன்? நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்த தருணங்களில் இந்த பாட்டு கேட்டிருக்கலாம், இதை பற்றின டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். அல்லது உங்களுடைய அந்த பிரிவை வந்து அவங்க இந்த பாட்டு வந்து உணர்த்தியிருக்கலாம். நீங்கள் 2 பேர் பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா அதோட பெயின் என்னன்னு உணர்த்தியிருக்கலாம். உங்கள் பர்சனோட பெயின் என்னன்னு இதில் உணர்த்தியிருக்கலாம். என்னமோங்க, ஆனால் உங்களோட எனர்ஜி வைஸ் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். என் மனதை கொள்ளையடித்தா இந்த தந்திரமும் மந்திரமும்
எங்கு சென்று படித்தா இது தனுஷ் அவங்களோட சாங்கை. எந்தன் மனதை அது போய் பாட்டை கேட்டுக்கோங்க. நான் பாட்டை கொலை பண்ணுறேன். அதனால் மனசெல்லாம் கொள்ளையடிச்சிட்ட எப்படி உன்னால் இதெல்லாம் பண்ண முடியுது அப்படின்னு கேட்குறாங்க. மாறவே மாட்டேங்குது. அவங்க மைண்டு வந்து அவங்களும் நிறையா விஷயங்கள் கொடுத்து மாற்றுறாங்க. ஆனால் வந்து மாறவே மாட்டேங்குது. என்னமோ மேஜிக் பண்ண மாதிரி ஒன்றையே சுற்றி சுற்றி வருது மனசு அப்படின்னு சொல்லி உங்கள் காதல் உங்களை குறித்து மைண்டில் பாட்டு பாடிட்டுருக்கு. தனுஷோட பாட்டு என்ன படம்னு தெரியல, பட் நல்ல பாட்டு. அதை வந்து போய் கேட்டுக்கோங்க. உங்கள் பர்சனோட எனர்ஜி இதில் கனெக்ட் ஆகுது. உங்கள் 2 பேருக்கும் பிடிச்ச பாட்டாக இருக்கலாம், அல்லது வந்து இப்போதைக்கு அவரோட எனர்ஜியாக கூட இருக்கலாம். அடுத்தது இன்னொன்று எடுக்கலாமா? பாட்டு என்ன வருதுன்னு. மறந்தாலும் நான் உன்னை நினைக்காத நாள் இல்லை. என்னங்க தனுஷ் வைப்ஸாக வருது. பிரிந்தாலும் என் அன்பு ஒருபோதும் பொய்யில்லை. இப்போ பிரிஞ்சிருந்தீங்கனாலும் என்னோட அன்பு பொய்யெல்லாம் கிடையாது. தற்போதைக்கே இருக்கிற ஒரு பிரிவு தான். உன்னை மறந்துட்டேன் நான் சொன்னாலும் உன்னை நினச்சி பார்க்காத நாள் ஒன்று கூட கிடையாது. பிரிஞ்சிருக்கோம் இப்போ ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தால் கூட என்னுடைய காதல் அப்படிங்கிற ஒன்று உண்மை தான், அது பொய் கிடையாது. ஏதோ தற்சமயத்தில் நடந்த சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நமக்கு 2 பேர்த்துக்கும் ஏதோ ஒரு பிரிவினை இருந்தால் கூட நான் மறக்கக்கூடிய ஒரு நபர் கிடையாது. எப்பயுமே உன்னை நினச்சிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு உங்கள் காதல் உங்களுக்கு தூது விடுறாங்க. தனுஷ் வைப்ஸ். தனுஷ் பாட்டு தானே இது? தெரியல. இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் எடுப்போமா? ஆசையாக இருக்குது. பாட்டு நல்லா இருக்குது. இதுவும் தனுஷ் பாட்டு தான். உன் வீரல் பீடித்திடும் வரம் ஒன்று கிடைக்க உயிருடன் வாழ்கிறேன் நானடி, என் காதலும் என்னாகுமோ. பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்காங்க. இங்கே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க? என் காதல் விட்டு போச்சு, அப்படியாச்சு, என்னென்னமோலாம் உளறீங்கள்ல, அங்கே உங்களை ரியலைசேஷன் இருக்குது. இந்த பிரிவை குறித்து கஷ்டப்படுறாங்க. அங்கேயும் இருக்குது ரியலைசேஷன். கல்யாணம் நடக்கணும்னு அவங்களும் விரும்புகிறாங்க, நீங்களும் விரும்புகிறீங்க. உங்களோட எனர்ஜியும் வருது. காதல் எப்படி போகுதோ அப்படின்னு ஒன்றும் தெரியாமல் இருக்கீங்க. போதுங்க பாட்டு. வேறு என்ன பார்க்கலாம்? ஐஸ்கிரீம் ரீடிங் பார்க்கலாமா? நிறைய பேர் கேட்குறீங்க ஐஸ்கிரீம்னு. கடவுளே நல்ல ஒரு மெசேஜ் கொடுங்க. ஒன்றே ஒன்று தான் எடுக்க போகிறேன், ஓகேவா? என்ன வருதுன்னு பார்க்கலாமா? வந்த மெசேஜ் வேண்டாம், புது மெசேஜ் கொண்டு வாங்க. எதுக்கு இப்போ ஒப்பாரி வச்சு அழுவுற? நீ சண்டையில் கொஞ்ச நாள் பேசாமல் இருக்கும். எப்படி ஈஸியாக மூவ் ஆன் ஆகிற? எல்லாம் சரியாகும், சீக்கிரம் சேர்ந்துருவோம். உடம்ப பார்த்துக்கோ, நல்லா தூங்கு, ரெஸ்டடு அப்படின்னு மெசேஜ் கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலையால் இப்போதைக்கு நம்ம பிரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் தான் இங்கே வந்து டெலிவர் பண்ணுறாங்க. அடுத்தது என்னென்ன இனிஷியல்ஸ்? உங்களோட இனிஷியலாக இருக்கலாம், பேராக இருக்கலாம், உங்கள் பர்சனோட இனிஷியலாக இருக்கலாம், பேராக இருக்கலாம். என்னென்ன வருதுன்னு பார்க்கலாமா? ஏ, ஒய், எஃப், டி, இ, என். இதிலே பாருங்கள், எஸ்ஆர் நோ கார்டு நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வரல. ஆனால் வந்து எஸ் கார்டு இதில் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஏதாவது குறித்து நீங்கள் யோசனை பண்ணிகிட்டே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச விஷயம் கண்டிப்பாக நடக்கும். பொறுமையாக இருங்க அப்படிங்கிறது அழகான ஒரு எஸ் கார்டு இந்த நேம் கார்டில் அழகாக ஒளிஞ்சு இருக்குது பாருங்கள். நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்கணுன்னு இருக்குது, பட் ஆனால் அந்த எஸ் கார்டு அந்த இது வந்து நான் எடுத்து வைக்கவே இல்லை. கடவுள் வந்து நீங்கள் நினைக்கிற விஷயம் கண்டிப்பாக நடக்கும். பொறுமையாக இருங்க, உங்களை மாற்றுங்க. சில விஷயங்கள் வந்து கைடன்ஸ் கிடைச்ச விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும் அப்படின்னு வந்துச்சு. வாவ், சூப்பர் மெசேஜ் இல்லை ஜே? இதுதாங்க வந்து கடவுளோட பிளானே. நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் கடவுள் வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி அழகான ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஜி, இதில் வந்து பேர் தான் வந்து ரெசனேட் ஆகும் அப்படிங்கிறது இல்லை, மேஜராக இது தெரியுது. பட் உங்களுக்கு மைண்டில் வந்து செட் ஆகிற உங்களுக்கு படுதில்லை, உங்களுக்கான விஷயம்னு தோணுச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அந்த விஷயம் உங்களுக்கானது இல்லை.
இப்போ வந்து ஆஞ்சநேயர் அப்பாவை கும்பிட்டுக்கோங்க. லார்ட் ஹனுமான், ஜெய் ஹனுமான்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள். நிறைய லைஃப் சுச்சுவேஷன் சேலஞ்சஸ் எது இருந்தாலும் இவரை மட்டும் பிடிச்சிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இவரோட ஸ்லோகம் ஏதாவது தெரிஞ்சதுன்னா பிடிச்சிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லா லிமிட்டேஷன்ஸ் எல்லா சேலஞ்சஸையும் நீங்கள் ஓவர் கம் பண்ணி வரலாம். இந்த ஓஷனையே அவர் வந்து எவ்வளோ வெயிட்டான ஒரு மலையை தூக்கிட்டு அழகாக பறந்து அழகாக வந்து வராரோ. லீப் ஆஃப் ஃபெய்த்து சில இடங்களில் எடுங்க. கடவுளை பிடிச்சிட்டு சில இடங்களில் துவக்கடின்னு குதிங்க. கடவுள் நம்பிக்கையோடு குதிங்க. சில இடங்களில் குதிக்க சொல்கிறாங்க, சில இடங்களில் யோசனை பண்ண சொல்கிறாங்க. யார் யாருக்கு எந்தெந்த இடத்துல குதிக்கணும், யார் யாருக்கு எந்தெந்த இடத்துல டபுள் டைம் நம்ம வந்து சிந்திச்சு பார்த்து செயல் பண்ணுங்கிற விஷயம்லாம் இருக்குது. எல்லாரும் சொல்லிட்டாங்கன்னு எதுவுமே ஆழம் பார்க்காம காலில் விழக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இங்கே. அதனால் பிரச்சனையோட அந்த தீவிரம் என்ன, அதுக்கு இந்த இடத்துல எப்படி நம்ம கிளவராக ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நீங்கள் தான் உங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த கைடன்ஸ் நீங்கள் தான் எடுத்துக்கணும். உங்களால் முடியும்னு ஃபஸ்ட்டு நம்புங்க. ஜெய் ஹனுமான் ஆஞ்சநேயரோட படத்தை வச்சு நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். இது வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடியே இவர் வந்து திரும்புகிறாரு. என்னன்னு பார்க்கலாமா? கிராட்டிடியூட். அப்பா, தினமும் கிராட்டிடியூட் 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 இல்லாத கார்டே கிடையாது. ஏன்னா இதுதான் உங்களுக்கு சீக்ரெட்டே இதுதான். உங்களுடைய விஷயங்கள் மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையை மாறத்துக்குண்டான அத்தனை விஷயம் அடங்கிய ஒரு பேசிக் லெசன் என்ன அப்படின்னா, நன்றி சொல்லு, கடவுளுக்கு நன்றி சொல்லு, கொடுத்த விஷயங்களுக்கு நன்றி சொல்லு, அதை மறக்காத, தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுன்னு தினமும் கார்டில் வராங்க கிராட்டிடியூட். அதனால் உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச அத்தனை விஷயங்களுக்கும் முதல்ல நன்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அழகாக வருது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. ஏன்னா நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியோட நன்றி சொல்லும்போது அதை மோர் பிளெஸ்ஸிங், கடவுள்கிட்டேருந்து நிறையா பிளெஸ்ஸிங் வந்து உங்களுக்கு வாங்கி கொடுக்கும். அதை நீங்களே அட்ராக்ட் பண்ணுறீங்க. ஒரு கிராட்டிடியூட் ஜேர்னல் ஒன்று எழுதுங்க. எந்தெந்த விஷயத்துக்கெலாம் நீங்கள் வந்து கிராட்டிடியூடாக இருக்கீங்க, நன்றி உணர்ச்சியோடு இருக்கீங்க அப்படின்னு பாருங்கள். எந்தெந்த அதை டெய்லி பேசிஸில் எழுதுங்க. நல்லா இருக்குது கார்டு. கிளியர்லி கம்யூனிகேட் வித் யூனிவர்ஸ் உங்களை அழகாக கம்யூனிகேட் பண்ணுறாங்கங்க. நீங்கள் தான் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறீங்க. இதை விட கிளிப்பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இது வரைக்கும் எந்த டேரோ ரீடிங்லையுமே இவ்வளோ வந்து உங்களை மாற்றுறதுக்கு உண்டான ஒரு எஃபர்ட் தினமும் சொல்லிகிட்டே இருக்குங்க. சொல்ல 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 உங்கள் ஆழ் மனசில் பதிய போகுது. என்னோடய வார்த்தைகள் கேட்க கேட்க உங்கள் மைண்டில் பதிய சப்கான்ஷியஸ் மைண்டில் இதுதான் உங்களை மாற்றுறதுக்கு உண்டான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு. அதை நீங்கள் வந்து கேட்க யூனிவர்ஸோட சைனை வந்து பார்க்க உங்களுக்கே நிறைய விஷயங்கள் வந்து கடவுள் வந்து மெசேஜ் கொடுத்துட்டே இருக்காங்க. எப்படி நான் வந்து சீதா தேவிக்கு வந்து சீதாம்மாவுக்கு வந்து ராமர் வந்து வருவாங்க. கண்டிப்பாக இந்த கனையாளியை பாருங்கள், நான் ராமனோட தூதுவன் அப்படின்னு சொல்லி கிளியராக ஒரு மெசேஜ் வந்து சீதா கிட்ட கொடுத்ததுனால தான் சீதாம்மா வந்து எதை குறித்தும் கவலைப்படாமல் சந்தோஷமாக என் ராமன் என்னை காப்பாற்ற வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற சந்தோஷத்தோடு வாழ்ந்தாங்க. அது மாதிரி கடவுள் வந்து என்ன பண்ணுறாங்க, நிறையா உங்களுக்கு சைன் கொடுக்குறாங்க. நான் இருக்கேன், நீ போகிற பாதையில் நான் கரெக்ட் பண்ணுறேன்னு சைன் கொடுத்தாலும் நீங்கள் தான் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறீங்க. உங்களோட ஆசைகளாக நிறைவேற்றுறதுக்காக நிறையா விஷயங்கள் வந்து கடவுள் வச்சுட்டு காத்துட்ருக்காங்க. உங்களுடைய விருப்பங்கள் என்ன அப்படிங்கிறது ஒரு எல்லோ பேப்பரில் எழுதுங்க, ரெட் கலர் பெயினால் எழுதுங்க. எனக்கு இந்த விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ கலர் பேப்பரில் ரெட் கலர் பெயினால் எனக்கு இது நடக்கணும்னு வேண்டிகிட்டே எழுதுங்க. நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர முடியும். கடவுளே சொல்கிறாங்க. அப்போ இதை ஃபாலோ பண்ணுங்களேன். நிறையா விஷயங்கள் யூஸ் யுவர் இன்டெலிஜென்ஸ் டு நிறையா விஷயங்கள் வந்து உங்களுடைய அறிவை யூஸ் பண்ணி கிளவராக அந்த விஷயத்துக்கு அந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் வந்து கொண்டு வாங்க. எப்படி நான் லங்கையில் வந்து போரின் போது நான் செஞ்சணும் அப்படின்னு சொல்லி ஹனுமான்ஜி வந்து சொல்கிறாங்க. ஹனுமான் யந்திரத்தை வீட்டில் வைங்க, ஒர்க் பிளேஸில் வைங்க. இது வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷனையும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஜெய் ஹனுமான்னு கண்டிப்பாக வந்து டைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து எவ்வளோ ரீடிங்ஸ் பார்த்தாச்சு. இதில் கிடைக்கிற கைடன்ஸ்லாம் யூஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் கொடுத்தாச்சு. இனிமேல் வாழ்க்கை மாறணுன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. எப்பயும் நல்லதே நினைங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். Thank you.